எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவரை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் நிலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆயால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரம் அவனிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னத்திலும் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத உரையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சாரி, நாங்கள் எபேசியருக்கு எழுதின ஜோவானுடைய கடிதத்தை அதனுடைய 3 பகுதிகளை நாங்கள் முதல் விளங்கி கொண்டோம். அது யாரால் யாருக்கு எழுதப்பட்டது என்ற அந்த விஷயம், பிற்பாடு அந்த கடிதத்தினுடைய உடல், கடைசியா அந்த முடிவுரை அதை நாங்கள் விளங்கி கொண்டோம். அதில் நாங்கள் சென்ற வாரங்களாக 2 விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். யாரால் யாருக்கு அது அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற பல சத்தியங்களை நாங்கள் பார்த்தனாங்க. இவ்வாறு நாமல் அதனுடைய பாடி, அது ஆண்டவர் முதலாவது நல்ல விஷயத்தையும் சபையில மூப்பனில காணப்படுகிற பாராட்டப்படத்தக்க விடயத்தை அவர் முதலாவது சொல்லற. அது 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று வந்து கிறிஸ்துவின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரியாசப்படுகிற சபை ஊழியக்காரன், அதே நேரம் சகித்து பொறுமையா இருக்கிற அந்த பண்பையும் கொண்டிருக்கிற மூப்பரும் சபையுமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக அந்த இளைப்படையாமல் பிரயாசப்பட்டது என்ற விஷயம் சரியான சீரியஸான விஷயங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்பட்டு அதை உறுதிப்படுத்த வேண்டியிருந்தது. அதில் குறிப்பாக அப்போஸ்தலர்கள் என்று ஆண்டவரால் அனுப்பப்படாதவர்களை அவர்கள் சோதிச்சு பார்த்து அவர்கள் அப்போஸ்தலர் இல்லத்தான் என்றதை உறுதிப்படுத்தி சபைக்களை அறிவிச்சு அதை எச்சரிக்க வேண்டிய அந்த பெரிய வேலை, அது சரியான இழைப்ப கொடுக்கிற சரியான கஷ்டமான வேலை. அயல் அதை கவனமாக அவர்கள் செய்திருக்கிறோம்ன்றதுக்கு ஆண்டவரோட பாராட்டினார். ஆனா ஆண்டவர் பாராட்டினது மட்டுமில்ல, அந்த சபையில அவர் கடிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமும் இருந்தது. அது குறிப்பாக அவர்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை சருக விட்டுவிட்டா என்றது, அது சருகி போறதுக்கு விட்டு இருக்கிறதா அந்த பிரச்சனை. அயல அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்பது, அதை நாம நீ முதல் கொண்டிருந்த அன்பை விட்டா என்பது நாம டிரான்ஸ்லேட் பண்றது சரி. முதல் கொண்டிருந்த அன்பு, அதாவது ஃபர்ஸ்ட் லவ், இந்த தொடக்க அன்பை நீ விட்டாய். அப்ப அந்த தொடக்க அன்பு விடுபட்டு போனது என்று நாம் அதில் விளங்கினாங்க. அது முழுக்க எல்லா தொடக்க அன்பு ஒட்டுமொத்தமாக விடுபட்டு போக இல்லை. அவர்கள் பல விஷயங்களை செய்து பாராட்ட பெறும். ஒரு சில விஷயங்கள்ல அது விடுபட்டு இருக்கிறன்றதான் ஆண்டவர் ஒப்பிட்டு காட்டுறேன். ஆனா அந்த விடுபட்டு போன அந்த அன்பு அது திருப்பி அது சரிப்படுத்தி எடுக்க முடியும். விடுபட்டு போச்சு, முதல் அன்பு இப்ப இல்லை, இனி என்ன செய்யறன்ட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை திருப்பி எடுக்கலாம். அந்த
முதல் அன்பை திருப்பி எடுக்கிறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுவார். ஒரு விடுபட்ட அந்த விஷயத்தை அன்பை திருப்பி நாம எங்களுக்குள்ள கொண்டு வரணும்டா, ஒன்று என்னென்ன முதலாவது செய்த கிரியைகள் நம்மளிருந்து சருகி போச்சுதுன்றதை நாங்கள் முதலாவது யோசிச்சு அதை உணர்வடைய வேணும். அதுல இரண்டாவது, அது எவ்வளவு ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்குது, எவ்வளவு திரிய கடவுளுக்கு அது மகிமையை இல்லாமல் குறைச்சிருக்குதுன்றதை குறித்து நாம கவலைப்பட வேண்டும். அதுதான் நாங்கள் மனம் திரும்பல் சொல்றோம். மனம் திரும்புதல் என்ற வேதம் கதை கேட்கல. அது ஒரு காலம் எங்களுக்கு எவ்வளவு இழப்பீடு என்றதை பற்றி யோசிக்க கூடாது. அது வெறும் மாம்சத்துக்குரிய மனம் திரும்புதல். அது மனம் திரும்புதல் ஆவிக்குரியதாக இருக்க வேணுமென்றா, அதாவது கடவுள் எப்படி அதை இருக்கணும் என்று விரும்புகிறாரோ அது மாதிரி அது இருக்கணுமென்றா, கடவுள் அதால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிற, அவர் அதை குறித்து எவ்வளவு நாம் அவரை துக்கப்படுத்திட்டோம் என்றதெல்லாம் நாங்கள் முழு கவனமும் எடுக்க வேண்டி இருக்கு. அதை விட்டு போட்டு ஐயோ பாத்தியா எனக்கு இந்த உலகத்துல ஆசீர்வாதம் இல்லாம போச்சுதே, சேஷ்டபுத்திர பாகம் இல்லாம போச்சுதே, ஐயோ பாத்தியா நான் இந்த உலகத்துல இவ்வளவு அடிபட்டுட்டனே என்று சொல்லி இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இழக்கப்படுறத வச்சு நாம துக்கப்பட்டு கவலைப்பட்டு அதால கடவுளை நாம தேடணும் என்றதை யோசிக்கிறது உண்மையான மனம் திரும்புதல். இது நாம சாத்தானின் தந்திரங்களும் தப்பித்துக் கொள்ளும் வழிகளும் தாமஸ் புரூக்ஸினுடைய அந்த பிரசங்க தொடரை நாம சிந்திக்கிறாங்க. ரிபென்டன்ஸ், மனம் திரும்புதல் என்றது பிதா குமாரன் பரிசுத்தாவி எவ்வளவு தூரம் நம்மளோட செயல்களால பாதிக்கப்பட்டு இருக்கிறீனா என்றதை மட்டும் யோசிக்கிறோம். எனக்கு என் குடும்பத்துக்கு அதால எவ்வளவு இழப்பு வந்தது என்றதை யோசிக்கிறது கவலைப்பட்டு அதால அதை சரிப்படுத்தணும் என்று நாம யோசிக்கிறது மனம் திரும்புதல் அல்ல. அதுல இன்ன நிலைமையில் என்று விழுந்தாய், அது கடவுளிடமான அன்பு, சகோதரிடமான அந்த அன்பின் கிரியைகள் எதாவது நாங்கள் இப்ப சருகி போயிட்டோம். அதால 10 கற்பனையினுடைய சரத்துகள்ல ஆண்டவற்ற பரிசுத்தம் நீதிக்கு நாம எவ்வளவு பற்றாக்குறையான கீழ்ப்படிவுகளை கொடுத்துட்டோம். ஐயோ அவர் நம்மள தன் சொந்த குமாரன் சாயலுக்கோப்பா மாத்திரத்துக்கு தானே மனுஷ அவதாரம் எடுத்து இறங்கி வந்து எல்லாம் செய்திருக்க, நாம இப்படி செய்துட்டோமே என்று சொல்லுற அந்த துக்கமும் வேதனையும் கண்ணீர், அதுக்கு பேர் நாம மெய்யான மனம் திரும்ப வேண்டும். மெய்யான மனம் திரும்புதல்ல எவ்வளவு எங்களுக்கு காசு நட்டம் வந்ததுன்றது ஒரு காலம் பெறக்கூடாது. மெய்யான மனம் திரும்பல நாம எவ்வளவு குடும்பத்தில் இழந்து போனோம் என்றது வரக்கூடாது. ஏன்னா அது இந்த மாம்சத்துக்குரிய மனம் திரும்பல். அது இன்னும் எங்களை நேசிக்கிறதால வர்ற மனம் திரும்புதல், கடவுளை நேசிக்கிறதால வர்ற மனம் திரும்புதல் அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு எவ்வளவு இழக்கப்பட்டு போச்சுது என்னாலே என்றதால்தான் நாம யோசிக்கிறோம். நாங்கள் நாம சகோதரருக்கு செய்கிற நன்மைகள்ல கூட நாங்கள் குறைபட்டிருக்கல நாங்கள் ஐயோ அதனால பாத்தியா நாம அது செய்திருக்க கூடாது, அப்படி நாம நடந்திருக்க கூடாது என்றது இல்ல விஷயம். இவ்வளவு சீனாய் மலையில 10 கற்பனையில 2வது பலகையில எவ்வளவு எழுத்த அந்த அயலானுக்கு விரோதமாக நடக்கக்கூடாது என்ற சரத்துல நான் கவனிக்காம போயிட்டேன். ஆண்டவர் எவ்வளவு தன் சொந்த விரலால அந்த 6 கற்பனைகளை எழுதி தந்தார். அதுலதானே நான் இப்ப புலவிட்டு அதை செய்யாம விட்டுட்டேன் நான் என்று அதுலயும் நாம அயலானுக்கு என்ன செய்யல என்றதில்ல விஷயம். கர்த்தருக்கு எவ்வளவு நாம அதுல நன்றி இல்லாம போயிட்டோம் என்றுதான் எங்களுடைய மனம் திரும்புதல். மனுஷன் மனுஷியினுடைய உறவுகளில நாம
தேவனை அறிஞ்சு சத்தியங்களை அறியங்களை நாம சரியா காரணம் நடக்கணும், அதுல இப்படி இப்படி செய்யணும், நாம நம்மளுடைய கடமைகளை இப்படி ஒழுங்குபடுத்தணும் என்று சொல்லி நாம செய்து பிறகு சருகி போறோம். சருகி போவேக்கல்ல பிறகு அது அந்த சருகல்ல வரக்கூடிய பிணக்குகள் பிரச்சனைகள்ல நாங்கள் மனம் திரும்புறோம் என்ற ஓமப்பா சாரி நான் இது செய்திருக்க கூடாது, அது நான் உங்களுக்கு எதிராக செய்துட்டேன், அது பாவம்தான் என்றதில்ல மனம் திரும்புதல் என்றதில்ல மனம் திரும்புதல். அது புருஷனை ஷேப் பண்றதுக்கு நாம வடிக்கிற ஏசாவினுடைய கவலையோட கண்ணீரோட கேடுற மனம் திரும்புதல், ஏசாவின் மனம் திரும்புதல். ஜாக்கோப்புக்கு விரோதமா ஜாக்கோப்புக்கு அதை செய்து போட்டேன் கொடுத்து போட்டேன், இப்ப அதை திருப்பி நான் என்ன செய்யணும் என்றத கவலையோட கண்ணீரோட தேடினான். ஆண்டவர் சொன்ன அது மனம் திரும்பல் இல்லையே. அயலானுக்கு விரோதமா செய்யற விஷயத்துல நாம உனக்கு எதிராக இப்படி செய்து போட்டேன் என்ன மன்னிச்சுக்கொள் என்று சொல்லுறது இல்ல மனம் திரும்புதல். நாம மனம் திரும்புதல் கடவுளே நீர் சொன்ன இந்த அயலானோட சகோதரங்களோட குறிப்பாக அஞ்சாம் கற்பனைக்கு எதிராக நான் இவ்வளவு பிரச்சனைய என்ற புருஷனுக்கு எதிராக நான் செய்துட்டேன். ஆண்டவரே இதுல சரியான பிரச்சனை, நான் இதை தொடக்கத்திலிருந்து நான் இதை கவனமா தான் நான் இப்ப விட்டு இப்படி போச்சுது. இது அவர் சொல்ல சொல்ல திருப்பி திருப்பி நான் இந்த விஷயத்துல கவனீனமா இருந்துட்டேன், அதை நான் திருப்பி கதைச்சு போட்டேன். அதால அவர் எவ்வளவு புண்பட்டுட்டார், ஐயோ அது எவ்வளவு குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் உண்மை கனப்படுத்தேன். திருப்பி நம்மளோட போக்கஸ் கிறிஸ்துவ துக்கப்படுத்தினதுக்கு தான் திரும்பும். கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவரும் எவ்வளவு பிரியாசப்பட்டிருப்பினும் பரிசுத்தர் எவ்வளவு பிரியாசப்பட்டார் அந்த சூழ்நிலையை தவிர்க்கிறது. கிறிஸ்து எவ்வளவு அடி வாங்கிட்டார் இந்த விஷயத்தங்கள்ல இல்லாமல் ஆக்குறதுக்கு. நாம திருப்பி அவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்துல. இந்த மண்டையை நிரப்பி அது அவர்கிட்ட நாம போய் அழுது விளம்பி அவர்கிட்ட முதல் மன்னிப்பு கேட்டு வந்து புருஷனோட கேட்கணும், அப்ப நான் இதுல அஞ்ஞாங்கத்திற்கு எதிராக செய்து நான் கடவுளுக்கு எதிராக தான் சரியான பிரச்சனை பண்ணி போட்டேன். அவர் எவ்வளவு தெளிவா பிரசங்கங்கள் சொல்லியும் பாத்தீங்களா, நான் இவ்வளவு எனக்கு ஒரு வெறுப்பும் விசேஷமா இருக்குது. என்ன உண்மையில கடவுள்கிட்ட நான் இதெல்லாம் கேட்டு இதன்றீங்க நான் அது 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 அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டுட்டார், நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்க, அதை விட அவர் இல்ல சரியா பாதிக்கப்பட்டிருக்கிறார். உங்களை எனக்கு மேல வச்சது அவர். இதெல்லாம் உண்மையில அந்த போக்கஸ் அந்த நோக்கு ஏர்ல இருக்குது என்றதான் மனம் திரும்புதலினுடைய உண்மையான மனம் திரும்புதல், பொய்யான மனம் திரும்ப போலி மனம் திரும்புதல் என்ற விஷயம். ஏன்னா கிறிஸ்துவ மையப்படுத்தாம நான் புருஷனை மனுஷிய மையப்படுத்தி மன்னிப்பு கேட்க தொடங்கினா அது பொய்யான மனம் திரும்புதல், அது இம்மைக்காக மனம் திரும்பினது, அது வெறும் தற்காலிக இந்த மாமிச மனம் திரும்புதல். குடும்பத்துல சுமூகம் ஏற்படுத்துறதுக்காக நாம அத ஒரு புண்ண பஞ்சு வச்சு ஒட்டுற மாதிரி எச்சில பூசி அது மருந்து இருந்த ஒண்ணுமே ஓடையில அப்படிப்பட்ட ஒரு மேல் பூச்சா பூசுற செயல்பாடு அந்த மனம் திரும்புதல். அதில் மனம் திரும்புதல் மனுஷர்கள்ட்டை நாம மன்னிப்பு கேட்க போக வேணும். ஆனா அந்த மன்னிப்பு கூட யாரை நோக்கி அது நடந்திருக்கிறது அறிக்கை பண்ணி நாம அதால அதுவும் நீங்களும் தான் இதால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அது நான் செய்துட்டேன். அத அந்த ஆட்களுக்கு உணர்த்தப்படுகிற அந்த மன்னிப்ப கெஞ்சுற அந்த நிலைமை கெத்தரிட்ட இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டு நான் அதோட இது முடியல உங்கள்கிட்ட அது புண்படுத்தினபடியால உங்கள்கிட்ட வந்து நான் வர வேண்டி இருக்குது என்று நாம சொன்னாதான் அது அந்த அதனுடைய ஆழம் நாம நல்லா விளங்கி என்ன நிலைமையில அது நடந்திருக்கிறது விளங்கி வந்து கொண்டிருக்கோம். திருப்பி இந்த விஷயம் வராது நம்ம விளங்குறோம். இதெல்லாம் ஓகேயா சரியா அவர் ரெண்டு கட்டி பிடிங்க கொஞ்சங்கோ என்று சொல்லுறதில்லை மனம் திரும்புதல். அப்ப அந்த நேரம் சில புருஷனுக்கு இன்னும் விசாரணை இருக்கலாம் முன்னில. ஏண்டா நீ செய்த இது நீ இப்படி வந்து கேட்டதால உடனடியாக அது ஆறணும் அவசியம் இல்லை. அப்படியா சரி சரி பாப்போம், இப்ப கொஞ்ச நாளைக்கு நான் கதைக்கணும் நான் கொஞ்சம் அமைதியாரு ரெண்டு சரி. அப்ப அந்த உண்மையான மனம் திரும்புதல் கொண்ட அந்த ஆத்மாவுக்கு அது இன்னும் அந்த
அந்த வேதனையும் பாதிப்பையும் கொடுக்கும். அது புண்ணுல குத்துமோ இவ்வளவு பாதிச்சுட்டு நான் ஆக்கலையே. அதை விட்டு போட்டு நான் உங்களுக்கு நேற்றை மன்னிப்பு கேட்டான் தானே நீங்கள் பாப்பம் சொன்னீங்கன்னு ஏதோ உடனே சேப்பாவம்னு நினைச்சிட கூடாது. அது உலகத்தவன் கேட்கிற அந்த மன்னிப்பு பம்மாத், அது ஆவிக்குரியது இல்லை, அது மாம்சத்தில் இருந்து எழுப்பின மன்னிப்பு. விளங்குதோ? சரியான கவனமா இருக்கணும். ஆண்டவர் அத திராசுல வச்சாருண்டா நான் எங்க இதோட இந்த பரலோக வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரச்சனை வரப்போகுது என்றது விளங்கணும். நாங்க அதைத்தான் கிறிஸ்து இங்க கதைக்கிறார். ரெண்டாத்தான் நாம விட மாட்டோம். திருப்பி இந்த அந்த போராட்டத்தில் நின்று பிடிப்போம். மனம் திரும்புதல் அயால என்ன இந்த நிலைமையில இருந்து விழுந்தாய். அயால முதலாவது எங்க எந்தெந்த கிரியைகள்ல நாம சருகி போன இருக்கிறோம்ன்றதை யோசிக்கணும். அப்ப அதுக்கு இது இந்த விஷயம் எல்லாம் ஆண்டவர் இவ்வளவு சீரியஸா கதைக்கிறார் கொடுக்கிறார். அந்த அவர் அதுக்கு பயமுறுத்துற அச்சுறுத்துற நிலைமையில் பார்க்கல. இதெல்லாம் உபவாசத்தோட திரும்ப வேண்டிய பிரச்சனை. ஏண்டா கடவுள் அவ்வளவு எரிச்சல்லையும் கோபத்திலையும் இருக்கிறார். நீ சீக்கிரமா திரும்பி இல்லாட்டி சபையா இல்லாமல் ஆக்கிடுவோம் அவர் கதைகளை அங்க மூப்பல்ல இருந்து ஆடுகள் வரைக்கும் ஆண்டவர் சட்டியான கோபத்தில் இருக்கிறார். அதனால சபையா அவர்கள் மனன் உபவாச நாள் கூட்டி இதுகள் என்ன பிரச்சனை என்று ஜோசித் அந்த நாள் ஃபுல்லா என்னென்ன பழைய காரியங்கள் முதல் கிரியில் நாம செய்யாம சருகி போய் கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே யோசிக்கிறதுக்கு நேரம் எடுக்கிறது அந்த 24 மணித்தியாலும் மினக்கட்டு இருக்க வேணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதான் இங்க கதைக்கப்படுற மனந்திரும்பது. அப்படி மனந்திரும்பு சொல்லிட்டோமோ ஆண்டவர் அடுத்த சொல்ற 3ஆம் ஸ்டெப் ஆதியில் அந்த முதலாம் செய்த கிரியா திரும்பிச்சை வாயால சொல்லிட்டது மட்டும் இல்ல, அடுத்தது செயல்ல காட்டுங்க. அதனால எந்த நிலைமைகள் என்ற அறிவுபூர்வமான உணர்வுபூர்வமான யோசனைகளும் தியானமும், இரண்டாவது கடவுள் பாதிக்கப்பட்டிருக்கிறது மனுஷர் பாதிக்கப்பட்டிருக்கிறத குறிச்ச வாக்கு மூலமான அறிக்கை, மூன்றாவது நாங்கள் அந்த விட்ட முதலாவது கிரியைகளை திருப்பி நாங்கள் செய்ய தொடங்கும். இதான் ஆண்டவர் பரிந்துரைக்கிற 3 விஷயம் அந்த சபைக்கு. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயா. அவ கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் அந்த சபை ஒரு கிரியை செய்கிற சபையா இருக்கணும். கிருபை பெற்றிருந்தா கட்டாயம் கிரிய செய்வோம். கிரிய இல்லை என்றா கிருபை பெறல என்ன அர்த்தம். கிருபை பெற்றிருந்தா கட்டாயம் கிரிய செய்வோம். அதனால ஒரு மெய்யான சபையில கிறிஸ்து எதிர்பார்க்கிறது என்ற கிருபை உனக்கு இருக்குது, அதனால நான் இப்படி உணர்த்துறேன், அந்த கிருபை இருக்குன்றதை இந்த கிரியையில காட்டு எனக்கு. இப்ப பெரோயா ரிஃபார்மில் நாங்கள் அழுத்துறது அதைத்தான். எவ்வளவு கிருபையை பற்றி இவ்வளவு சத்தியங்களுக்கு எங்கள் கண்கள் திறக்கப்படுது. கடவுள் எவ்வளவு அருள் கொடுத்த இருக்கிறபடியே தான் எங்களுக்கு வேதத்தினுடைய இந்த சத்தியங்களை நாங்கள் விலாவாரிய ஆழமா முழுசா நாம சிந்திக்க கடவுள் எங்களுக்கு நேர காலங்களை தந்து எங்களை வச்சிருக்கிற. அப்ப அது ஆண்டவரே உங்களுடைய பெரிய கிருபை, இவ்வளவு ஆச்சரியம், இவ்வளவு கிருபை எல்லாம் சூப்பர். அது முதல் கிரியை காட்டது. இதுதான் அப்போஸ்தலன் யாக்கோபு சொல்ற மாதிரி கிரியை இல்லாத அந்த விசுவாசம் அது ஒரு கிருபை, அது செத்த கிருபை. அப்ப விசுவாசம் ஒரு கிருபை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப கிரியை இல்லாத கிருபை என்று சொல்லி ஒரு விஷயம் இல்லை. அப்படின்னா உண்மையில கிருபை பெற இல்லை. நாங்கள் அதுல சரியான கவனமா இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் குறிச்ச அந்த பரிந்துரைத்தலையும் அவர் சொல்லி போட்டு அவர் அதை எவ்வளவு கெதியாக செய்யணும் என்றதையும் சொல்லுற. நீ அத கெதியா செய்யணும்.
நீ அதை சீக்கிரமா செய்யும். அப்ப ஆண்டவர் சரியான கவனமாக மனம் திரும்புதல் காலம் தாழ்த்தப்பட இயலாது. ஆதி அந்த முதல் அன்பின் அந்த கிரியைகள் அது எங்களுக்கு உணர்த்தப்பட உடனடியாக அது திருப்பி செய்யப்பட ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதுக்கு நேர காலம் எடுத்து பொறுமையோட செய்யலா. ஆண்டவர் சொல்லல நீ பொறுமையோட அதை செய்வாயாக என்று சொல்லு. ஆண்டவர் சொல்லல இல்லாட்டி நான் சீக்கிரமா வருவேன். அது சொல்ல நான் பொறுமையா வருவேன், நான் சீக்கிரமா வருவேன். அப்படி சீக்கிரமா வரணும்னா நான் குயிக்கா வரேன். ஐ கம் குயிக்லி. டைம் இல்ல, டைம் இல்ல. ஆண்டரே எவ்வளவு காலத்தால நான் எல்லாம் மனம் திரும்பிய குயிக்கா செய், குயிக்கா அயல மனம் திரும்புதல் ஆதி கிரியையில திரும்ப தொடங்குறதுக்கு நாங்கள் டைம் எடுக்க கூடாது. இப்பதான் யோசிச்சு பார்க்கிறோம், இன்னும் நிறைய இருக்கு, அதை கவனமா சரியா செய்யணும் என்று கொண்டு நாம மனம் திரும்புதல பின்னுக்கு போட கிரிய தொடங்குறத பின்னுக்கு போட கடைசியில நாமல் சேர்ச் இல்லாம போயிடுவோம். ஆண்டவர் சொல்றார் நான் அந்த விளக்க உன்னிடத்துல இருந்து எடுத்துருவேன், அந்த குத்து விளக்கு நான் எடுத்துருவேன். இதான் அந்த சொல்லாடல். ஆயல குத்து விளக்க எடுக்கிறேன் என்று சொல்றது சேர்ச்சி இல்லாமல் ஆக்குறேன், உன்ன சேர்ச்சில இல்லாமல் ஆக்குறேன் என்று சொல்லுறது நாம சாகுறது, செத்து போறதை விட பயங்கரமான ஒரு நிலைமை. நாம செத்து போறதை விட பயங்கரமான நிலைமை. நாமளே செத்துட்டா ஒண்ணுமே தெரியாது. ஆனா செத்தாலும் தெரிய போற ஒரு விஷயம் இது. அது ஆண்டவரே ஓ கடவுளே இன்னும் ஒரு சான்ஸ் தர மாட்டீரான்னு கேட்டாலும் சான்ஸ் கிடைக்க போகாத ஒரு நிலைமை அது. அப்படி கெஞ்சி கூத்தாடி ஐயோ எல்லாம் வெறியுது, ஐயோ சரியான நாக்கு வரணுது, ஐயோ ஒரு சொட்டு தண்ணியும் துட்டிதாரும் என்று கேட்டாலும் அதுக்கு பிறகு ஒன்றும் செய்யலாது, அண்டு பண்ணலாது. அதான் சொல்ல செத்து போனாலும் சாகிறத விட பயங்கரமான நிலைமை சபை இல்லாமல் ஆக்குறது, அல்ல சபையில இல்லாமல் ஆக்குறது கெத்தராக்கள். சபை என்று சொல்றது உலக தோற்றம் முதல் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களுடைய அந்த சங்கம். உலகம் படைக்கிறதுக்கு முன்னுக்கே கடவுள் இந்த பிளான்ல அவர் தொடங்கி இருக்கிறாருன்னா, உலகம் முடிஞ்சா பிறகு, அதாவது யுகம் முடிஞ்சா பிறகு இந்த உலகத்தை அவர் புதுசா மாற்றி அவர் கொண்டு போயிருக்கலாம். அந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்டியாக்கள் மட்டும்தான் இனி அதுல அந்த சமாதானம், சுபிட்சம், ஆறுதல், சௌகரியம், கழிப்பான வாழ்க்கையை வாழ போறோம். அது ஆனா நாம இங்க ஒரு எதிவு ஒரு சரியான உழைவு, கை உழைவு, நெடுக இருந்த ஒரு இது அது நோவுது, அப்படி இருக்கிற ஒரு உழைவோட நாம தொடர்ந்து மருந்தெடுத்தாலும் இது மாறுது இல்ல. அல்லது ஒரு கேன்சர் அது அந்த நரம்புகள் எலும்புகள் அது அந்த மருந்து ஏற்ற நோன்னு நமக்கு உள்ளுக்கு இன்னும் குடல் கேன்சர், அந்த கேன்சர்ல வரையலாம். அது சரியான எதிவும் அது தாங்கலாத ஒரு பிரச்சனை. அப்படிப்பட்ட அந்த இந்த தற்காலிக உலகத்தில் நாம செத்து போனா பரவாயில்ல, இது நின்றுடும் என்று யோசிச்சு கொண்டு நாம சொல்லுறோம். ஆனா இந்த அந்த எதிவுகள் செத்தாலும் போகாத எதிவு. அப்ப அந்த கூக்குரல், ஐயோ என்ற அந்த கூக்குரல் பெரும் சூளைய போல எழும்புற அந்த சூழலுக்குள்ளதான் போறோம். சபை இல்லாமல் ஆக்கிய கெத்த எந்த நாட்டில கெத்த சபை இல்லையோ அது அந்த நாட்டு பற்றி நாம என்ன சொல்றோன்னே தெரியா. ஏண்டா கிறிஸ்து அந்த அங்க என்ன எப்படி நித்தியமா என்ன செய்ய போறாருன்றது அவர் சொன்னார். சோதம் கொமோராவுக்கு நடந்தது போல, அல்லது நோவாவின் காலத்தில் இவ்வளவு கிளப்பி நான் புடட்டி எழுப்பி நான் படைச்ச ரொடினியாவே எல்லாம் குழப்பி எறிஞ்சு பேய்த்திரமா நாம இந்த போய் இந்த மலைகள் குன்றுகள் எல்லாம் பார்க்கல உண்மையில அத பார்த்து எப்படி இருக்குது, எல்லாம் சூப்பரா இருக்கு. நாம கடவுளோட கோபத்தை பாரு இப்படி எழுப்பி விட்டு இருக்கிறார் என்ற நாம பார்க்கிறோம்.
அந்த இடத்துல அதை நிக்க வச்சும் அவர் எவ்வளவு அந்த தன் கோபத்தை எவ்வளவு அழகா இருந்த உலகத்தை இப்படி சிலம்பலாக்கி விட்டார் கடைசியில. அந்த ஆவிகள் அப்ப அவற்ற கோபத்தை கொட்டி உலகத்தை எப்படி அவற்ற உலகத்தை குழப்புறதுக்கு காரணமான ஆவிகளை இன்னும் அவர் நரகத்தில கட்டி வச்சிருக்கிறார். இருட்டுல முடியல அவளுக்கான தண்டனை இல்லை. அயல சபை இல்லாம சபையில இருந்து இல்லாம போறது பேய்த்த ஒப்பு கொடுக்கப்படுறது. சபையில இருந்து இல்லாம போறது பிசாசிட்ட ஒப்பு கொடுக்கப்படுது. பிசாசு சும்மாயே விடுது இல்லை நம்மள. இனி ஒப்பு கொடுத்தா அதுவும் பின்னிலைமை முன்னிலைமையோட அதிகா போயிடும் நமக்கு. முந்தி பேய்ட்டான் கிடந்து ரட்சிக்கப்பட்டு உள்ளுக்கு வந்துறாங்க. இப்ப திருப்பியும் அவர் சேர்ச்சி இல்லாம ஆக்குறாருண்டா 7 பேர் பூந்து வேலை செய்கிற மாதிரி. அதாவது பெர்ஃபெக்ட் சைட்டானிக் கவர்மெண்ட். 7 சொன்னது பதிபூரணம். அத முழு பேய்கள் இதை விட இனி பேய் ஒண்ணுமே செய்யலாத அளவில் பேய் நம்மள ஆளத்தோட. அதனால அந்த நிலைமைக்கு அதை த்ரெட்டன் பண்ற அப்படி செய்வன் உங்களுக்கு. நீ ஆவிக்கிரியே உடனடியா தொடங்காது. அதனால அது ஒரு பிரச்சனை தான். ஆனா அதுல எவ்வளவு நாம காயின் மாதிரியாக்கலண்டா ஐயோ இந்த தண்டனை எங்களால் தாங்க முடியாமல் இருக்குன்னு சொல்லுவோம். அவங்க அப்படி சொல்ல இல்லை. அவங்க மனம் திரும்பி அவங்க குறிப்பிட்ட காலம் பிறகு வாழறதுக்கான நினைச்சார். ஆனா அப்புறம் இல்லத்தான் சபை எப்படி எருசலேம் சபை இல்லையோ அதே மாதிரி இப்ப எபேசு சபையும் இல்லை. அந்தந்த தலைமுறையில உத்தமமா தலைமத்துவத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கெத்தர் எழுப்புற அந்த தலைமத்துல உண்மையா அந்த உயிரோட்டமா ஆதி கிரியைகளை ஆதி பாசத்தை கடவுளை காட்டிக் கொண்டிருக்கிற உயிர் துடிப்பான ஆட்கள் இருந்தா தான் அது கண்டினியூ பண்ணும். இல்லாட்டி மோசையும் ஜோஷுவாவும் அந்த இருந்த மூப்பரில் செத்தோடனே சரி அதோட போய் பிறகு அவர் நெப்புல அடிதான். அதுக்கு பிறகு அவர் சபைய விற்கிறார், சபைய உலகத்தாக்கள் ஆள்றதுக்கு விடுறார், மிதிக்க விடுறார். இப்படிதான் நடக்குது. இது புதுசு இல்ல. கடைசியா அவர் உள்ள நாட்டு கோபம் எல்லாம் கொட்டி வயிற்ற கிழிச்சு பிள்ளைகளை அடிச்சு மதிலோட சேர்த்து வெளுத்து அதை கிண்டி கிளறி கண்ணை புடுங்கி நினைச்சு பார்க்கலாத கொடூரத்மா அவர் அதை அரங்கேற்ற. அப்படி அரங்கேற்றியும் அவர் உயிரோட அவர் நரகத்துல போய் சந்தோஷமா இருக்க பண்ணா. இந்த பாவத்துக்காக இத்தனை திருப்பி திருப்பி கேட்டதுக்கு செய்யாக்காக இன்னும் நித்தியமா அவ வேதனையோட கத்ததான் போறேன். நரகம் ஒரு நாளும் தற்காலிகம் இல்லை, அது நித்தியம். ஆயால ஆண்டர் அத அவர் பயமுறுத்துறார். கெத்தர் பயமுறுத்துறாருன்னா அது சரியான உண்மையான நேர்மையான பயமுறுத்தல். அவர் சொல்லி செய்யாம இருக்க மாட்டார். அவர் சொன்னா கட்டாயம் செய்வார். அதனால அவர் எப்படி அவர் வாக்குறுதி வந்தா அவர் எப்படி உண்மையாயிருப்பாரோ அதே மாதிரி அவர் பயமுறுத்தினா அந்த பயமுறுத்தலை நீக்கிறதுக்கு வழிகள் சொன்னதை அவர் நாம செய்துட்டோம்னா சரி, இல்லாட்டி கட்டாயம் அவர் நம்மட தலையில அதை ஒப்பிட்டுவார். ஏன்னா அவர் உண்மையுள்ள உயிரோள்ள உண்மையான கடவுள். ஓகே, மனம் திரும்பாத பட்சத்தில் எவ்வளவு காலத்துல சீக்கிரமா வர்றேன், அதனால கெரியா மனம் திரும்பும். சோ இத அந்த மனம் திரும்பல் பாட்டுல நாம பார்க்கணும். கடைசியா அவர் முடிக்கலையும் அவங்க இவ்வளவு பயமுறுத்தலை கேட்ட உடனே அதையப்பட்டு சரியா கடவுளே நம்மளை இப்படியே ஆக்க போறாரோ என்று அதிலே கடந்து உள்ளலாம் இருக்கிறதுக்கு அவர் அவங்கள இருக்கிற அந்த பாராட்டுதலை திருப்பி இன்னும் ஒரு விதத்தில் அவர் கொண்டு வர. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். அப்ப நம்பிக்கை இருக்கிறாப்பா ஒண்ணுல இன்னும் எனக்கு ஏண்டா என்ன மாதிரியே நீயும் யோசிக்கிற, நான் வெறுக்கிற மாதிரியே நீயும் வெறுக்கிற.
அதான் ஆவிக்குரிய என்று நாம சொல்ற விஷயம். ஆவிக்குரிய என்ற அர்த்தம் கர்த்தர் வெறுக்கிறத நாமளும் வெறுக்கிறது, கர்த்தர் விரும்புறது நாமளும் விரும்புறது, அவ்வளவுதான். அதுக்கு பேர ஆவிக்குரியவர். கடவுள் விரும்புறத நாமல் விரும்பணும், கடவுள் வெறுக்கிறத நாமல் வெறுக்கணும். அயலவர்கள் ஆவிக்குரிய ஆட்கள், எபேசு சபை அவங்க பக்க ஆவிக்குரிய மக்கள். அவங்க விட்ட பிழ சருகி போறாங்க பாவிகள். அதான் இருக்கிற அது அது ஸ்லிப் ஆகி கொண்டு போகுது. அப்ப இந்த 6ஆம் வசனத்துல கிறிஸ்து அந்த பாராட்ட கொடுக்கிறதுக்கான தளம் என்ன, குறிப்பான சில விஷயங்களை நாம 6ஆம் வசனத்துல நாம பார்ப்போம். ஒன்று, நிக்கலாய் மதஸ்தர் யார்? நிக்கலாய் மதஸ்தர் யார்? இரண்டாவது, இது எப்படிப்பட்ட வெறுப்பு? மூன்றாவது, அந்த வெறுப்பு எந்த அடிப்படையில் பாராட்டப்படுகிறது? அந்த வெறுப்பு எந்த அடிப்படையில் பாராட்டப்படுகிறது? நிக்கலாய் மதஸ்தர் என்று ஆண்டவர் சொல்லுறையாக்கள் எங்களுக்கு வேதம் கதைக்கிற பகுதியில் ஒரு சிலது தான். அந்த நிக்லஸ் என்று நாங்கள் சொல்லுற அந்த பேர நிக்கோலாஸ். நிக்கோலஸ் அது நிக்லஸ் இங்கிலீஷ்ல. அப்ப நிக்லஸ பற்றி எங்களுக்கு அப்போஸ்தலர்ல 7 டீக்கன் தெரிவு செய்யப்பட்டுச்சுன்னா அதுல ஒரு ஆளுக்கு பேர் நிக்கோலஸ். அப்ப பைபிள் இப்ப நிக்கோலஸ பற்றி கதைக்கிற இடங்களை கவனிக்கிறத நான் எடுத்து காட்டுறேன். முதல் 7 டீக்கன் தெரிவு செய்யப்பட்டதுல ஒரு டீக்கன் நிக்கோலஸ். இப்ப பைபிள்ல எங்களுக்கு காட்டப்படுற அந்த நிக்கோலஸ் பைபிளோட ஒப்படைக்கல எங்களுக்கு அது மட்டும்தான் காட்டப்படுது. வேற ஒரு ஆளும் நிக்கோலஸ் இல்ல. ஆகிய அந்த நிக்கோலஸ் அப்ப அப்போஸ்தலர் 6ல பரிசுத்த ஆவியால நிறைஞ்ச மனுஷர், தேவனுடைய சபையே அது தெரிஞ்செடுத்து முன்னுக்கு வைக்கிற அளவுக்கு தகுதி வச்சிருந்த ஒரு மனுஷன். அப்ப இந்த நிக்கோலஸினுடைய தகுதிப்பாடுகள் போக போக ஏதோ ஒன்று குறைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் குறைவு ஏற்பட்டிருக்கு. எப்படி ஜூதாஸ் 12 பேருக்குள்ள ஒரு ஆளா இருந்தது மாதிரி கர்த்தர் அவனையும் தெரிவு செய்து அவனும் பரிசுத்தாவியால பிசாசுகளை துரத்தி, பரிசுத்தாவியால நோய்களை குணமாக்கி, பரிசுத்தாவியால பல விஷயங்களை ஜூதாஸ் செய்தது போல இந்த நிக்கோலாஸ்லையும் பரிசுத்தாவியனுடைய கிரியையில் காணப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க செலக்ட் பண்ணி விட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இருந்த நிக்கோலஸ்ல இது இருக்க இல்லை. ஆனா போக போக பிரச்சனை அந்த நிக்கோலாஸ்ல வந்திருக்குது. அந்த மேபி சபை வரலாற்றுல எங்களுக்கு 2ஆம் நூற்றாண்டுல இந்த மதஸ்தரை பற்றி சபை நூற்றாண்டுல சபை பிதாக்கள் சொல்றாங்க. அவங்க எப்படிப்பட்ட உபதேசங்கள் ஆட்கள் இருந்து தொடங்கினது, எப்படிப்பட்ட விடயங்கள் அங்க படிப்பிக்கப்பட்டு அது கொண்டு வரப்பட்டது. உண்மையில எங்களுக்கு தெரியும் பல மார்க்க பேதங்கள் அல்லது வேதத்துக்கு முரணான கள்ள போதனைகள் தேவபக்தியான மனுஷர்கள்ல இருந்து அது நேரடியா வர்றது இல்லை. அந்த தேவபக்தியான மனுஷர் சாடமாடையா படிப்பிக்கிற சில போதனைகள்லாம் அடுத்த
தலைமுறையில அல்லது அவரை பின்பற்றுற அவர்ல கொஞ்சம் சரியான அவரோட ஒட்டி இருக்கிற யாக்களுக்குள்ள அது அடுத்த டிகிரியில பெறுகிறது. அப்படித்தான் பொதுவா மார்க்க வேத போதனைகள் சபைக்குள்ள எழும்புற வரலாறுல அது எங்களுக்கு வடிவா தெரியும். இப்ப நாம 2ஆம் நூற்றாண்டுல எழும்பின பெலேஜியஸினுடைய போதனை, பெலேஜியஸ் ஒரு சர்ச் பிஷப். அதுல பிஷப்பா பெலேஜியஸ் இருக்கிறதுல தேவபக்தியான மனுஷன். ஆனா போக போகத்தான் அவர்களுடைய பிரசங்கங்கள் அவர்களுடைய நடைமுறைகள்ல அவர்கள் மாறுபாடுகளை ஏற்படுத்த தொடங்குகிறார். எங்களுக்கு தெரியும் ஜேக்கபஸ் ஆர்மீனியஸ் ஒரு பக்கா ரிஃபார்ம்டால் அப்படியே உரிச்சு வச்ச ரிஃபார்ம்டு பீசாவுக்கு ஸ்டூடெண்டா இருந்து படிக்கல அவரை பாஸ்டர் ஆக்குறதுக்கான அப்ரூவல் கேட்கல. 24 வயசு. அப்ப ஆர்மீனியஸுக்கு ஜேக்கபஸ் ஆர்மீனியஸுக்கு நெதர்லாந்து அப்ப பீசா எழுதின கடிதத்துல சூப்பர் பொடியன் ஒருவன். ஆனா வயசு கொஞ்சம் விளசா இருக்கிறான். கொஞ்சம் கவனிச்சு அவனை கண்காணிச்சு கொண்டு இருந்தா அவன் அந்த ஞானமும் இந்த அறிவுகளும் சபைக்கு சரியான பிரயோசனத்தை கொடுக்கும் பிற்காலத்துல. அந்த மனுஷன் ரெக்கமெண்ட் பண்ணி லெய்டன் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருந்தாங்களா அவனை கேட்கல. ஆம்ஸ்டர்டாம் பாஸ்டர் செய்தது நெதர்லாந்துல ஜேக்கபஸ் ஆர்மீனியஸ். ஜேக்கபஸ் ஆர்மீனியஸினுடைய போதனை அதெல்லாம் உரிச்சு வச்ச ரிஃபார்ம்ட் ஆக்கள். அப்ப நிக்கோலஸும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அப்படிதான் பைபிள் எங்களுக்கு காட்டுது. தொடக்கத்துல பரிசுத்தாவியால நிறைஞ்சு சரியான விதத்துல விஷயங்கள் மூவ் பண்ணி கொண்டிருக்கிற ஆட்கள் போக போக அந்த ஆட்களுடைய ஒன்று போதனைகள்ல ஒரு சில மாற்றங்கள், அது பிறகு நடைமுறையில சில வகையான சொதப்பல்களை ஏற்படுத்த தொடங்கு. அது அவர் அப்படி படிப்பிட்டு அப்படி தண்டிட்டு போன கையோட அவர் செத்த கையோட அல்லது அவற்ற கடைசி காலங்கள் அது ஒரு பெரும் பாய்ச்சல்ல 16 அடி பாயுது பிள்ளை குட்டிகள். அப்படிதான் ஆர்மீனியஸ்ல நடந்தது. ஜேக்கபஸ் ஆர்மீனியஸினுடைய வாழ்க்கைய பகையில சரியான அவங்க நெதர்லாந்துல ஸ்பெயின் அவங்கள பிடிச்சு பேரரசு ஆண்டு கொண்டிருக்கையில தகப்பன் செத்தது, தாய் பிறகு அடிமையாக பிடிபட்டு பிறகு படுகொலையில செத்தது. அப்ப கடைசியில ஒரு போதர் எடுத்து வளர்த்தது, படிப்பந்த மாதிரி வளர்ப்பந்த மாதிரி சரியான ரிஃபார்ம்டு அந்த மாதிரி இருந்து சுவிட்சர்லாண்ட்ல படிச்சது, கல்வியினுடைய இதுகளை நல்லா விளங்கி கொண்டது. இப்படி எல்லாமே ஊழிய விஷயங்கள்ல இறக்கி ரோமருடைய புத்தகம் படிப்பிக்க தொடங்கி அந்த சில ஓட வழி கிடைக்கலாம் மாஸ்டர் பிரசங்கங்கள்ல சில புதிய சிந்தனைகளை உள்ளுக்கு கொண்டு வர தொடங்கினார். அது பிரச்சனையாக உடனடியாக அவரோட போதலா இருந்த மனுஷன் உடனடியாக எச்சரித்தது, இந்த பிரசங்கம் பிழை, இதுல ஆர்மீனியஸ் பிழைக்கிற என்று சொல்லி அவரோட நேரடியா முகத்துக்கு நீங்க பிழையாக பிரசங்க இது வேதம். அப்ப அதை கூப்பிட்டு இங்க நேக்கல இல்ல நான் ரிஃபார்ம் கல்வின் பீசா அவருக்கு படிச்ச முற்பிதாக்களுக்கு தான் நான் உண்மையா இருக்கும். நான் பெல்ஜிக் கன்ஃபெஷன் மற்றது கேட்டகிசம். என்ன கேட்டகிசம்? ஹைடல்பர்க் கேட்டகிசம். இதுக்கெல்லாம் நான் உண்மையா இருக்கேன். அதுல அது ஒன்றுக்கு நான் பிழை இல்லை, அதுக்கு நான் 100% சமர்ப்பிக்கிறேன் ரெண்டெல்லாம் மனுஷன் சொல்லி அவனை கனவுல நினைக்கிற தான் அப்படி வழுகி போறான் என்றது அப்படிப்பட்ட. ஆனா அங்க குற்றம் சாட்டுறாங்க ஒரு ஆள் ரெண்டு சரியான ஆட்கள் இருந்து கொஞ்சம் அமர்ந்து போச்சுது. பிறகு அது அப்படி வரையில அடுத்தடுத்த ஒரு 3-4 வருஷத்துல பிரசங்கம் பிறகு அடுத்த அதிகாரங்கள் மாறைகள் திருப்பி அது வலிக்கிறது வேற விதத்தில் அந்த விஷயம். அப்ப திருப்பியும் அதை இப்ப அவற்ற நல்ல முக்கியமான விஷயங்கள் இதுல பார்த்து அவருக்கு ப்ரொஃபஸரா லெய்டன் யூனிவர்சிட்டி நெதர்லாந்துல தியாலஜி படிப்பிக்க விட்டா அங்க எல்லாம் முறி போக தொடங்கிச்சு. அப்ப அங்க இருந்த பெற்றும் நிபுணர்கள் இல்ல
அந்த பிரசிடண்டா இருந்த மனுஷன் உடனடியாங்கன்னா இது பிரச்சனையான உபதேசம் இது. அப்ப ஜெகபசாமி ஒத்துக்கொள்ள இல்ல, நான் பைபிளுக்கு உண்மையா இருக்கிறேன் தான் மனுஷன் இல்ல. அப்ப நீ பைபிளுக்கு உண்மையா இருந்தா கண்ட்ரடிக்ட் பண்றியே, நீ எங்களுடைய விசுவாசத்துக்கு முரணாகத்தானே நீ நீ சொல்ற விசுவாச அறிக்கை இது, நீ பாடமாக கேட்டகிசம் இது. ஆனா இப்ப நீ சொல்ற அதுக்கு முரணாக இப்ப சொல்லுறேன், ஆனா சொல்ற நான் அதோட இருக்கிறேன். அப்பதான் சொல்ல நான் கேட்டகிசம் விசுவாச அறிக்கையும் விட்டுட்டேன் தான். அது ஒரு மாற்றம் செய்ய வேணும். அப்ப இந்த மாதிரி வர தொடங்க இந்த கலகம் இந்த மாதிரி அவ தொடக்கமெல்லாம் பரிசுத்தாவிகள் வந்து பக்கா வேதபூர்வமான ஆட்கள். பிசாசு அப்படித்தான் ஆட்களை பெய்யான ஆட்களை பிடிக்கிறாங்க. அதனால நிக்கோலஸும் வந்து நாம நினைக்கிற மாதிரி கூடாதவன் கெட்டவனா இருந்து வந்தது இல்ல. எங்களுக்கு காட்டுற 7 டீக்கன்ல ஒரு ஆளாக இருந்தான் வேதம் காட்டுது. அப்ப அந்த மனுஷனுடைய மதம் என்று சொல்ற அது ஒரு சமயம் என்றார் கிறிஸ்து. அதாவது அது ஒரு வழி அவங்களுக்கு. இப்ப தட் இஸ் தி வே ஆஃப் லைஃப், அதான் இப்ப அவங்களோட வாழ்க்கை முறை. அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் இங்க ஆண்டவர் வெறுக்கிறார். 15ஆம் வசனத்துல மற்ற சபைக்கு எழுதியக்கல அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளும் இடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். அங்க போதனை அவர் இருக்கிறத பற்றி கதைக்கிறார். இந்த கிரிய செயல்களை வருகிறார், அங்க உபதேசத்தை வருகிறார். அப்ப நமக்கு இந்த பகுதியில பழக்கைகளை தெரியுது. நிக்கோலாய் மதஸ்தர் வாயிலையும் பிரச்சனை, ஆனா வாழ்க்கையிலையும் பிரச்சனை. நிக்கோலாய் அந்த குரூப்பினுடைய வாயிலையும் பிரச்சனை, அவருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை. ஏன்னா உபதேசம் என்றது வார்த்தையால வரப்போகுது, வார்த்தை வாயால். அப்ப அவர்கள் போதிக்கிறது, அவர்கள் கதைக்கிறது, அவர்கள் அதை விளங்கப்படுத்துறதுலேயே கடவுள் அதை வெறுக்கிறார். அது 15ஆம் வசனம். அது 6ஆம் வசனத்துல அவர்களுடைய கிரியைகளை கிறிஸ்து வெறுக்கிறார். இப்ப அது என்னப்பா, அது என்ன மாதிரியான போதனை, என்ன மாதிரியான வாழ்க்கை முறை? அப்ப அதுக்கு எங்களுக்கு 14ஆம் வசனத்துல அந்த ஹிண்ட், அத நாசுக்காக கிறிஸ்து அதை கொண்டு வர ஆயிரம் சில காரியங்களுக்கு உண்பீர்கள் குறை உண்டு. 14ஆம் வசனம், விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை அந்த படியே அதே விதமாகவே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறோம் உன்னிடத்தில் உண்டு. நிக்கோலாய் மதஸ்தருக்கும் பிலேயாமினுடைய போதனைக்கும் இடையில ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் கிட்டின தொடர்பை காட்ட வலிக்கிறார். அது அத கான்டெக்ஸ்ட் அதைத்தான் எங்களுக்கு காட்டுது. ஏன்னா பிழையாம இங்க இல்ல, பிழையாம எப்பயோ செத்து போனார், பாலாக்கு எங்கேயோ செத்து போனார் 8ஆம். அவ எத்தனையோ வருஷம் 1500 வருஷத்துக்கு முன்னுக்கு போன ஒரு உபதேசமும் அந்த உபதேசத்தால அவர்கள் தங்களோட வாழ்க்கையை வாழ வெளிக்கிட்டதையும் இங்க கர்த்தர் கிறிஸ்து கொண்டு வந்த அங்க நிக்கோலாய் மதஸ்தரோட அவர் அதை முடிச்சு போடுற கொண்டு வந்து அப்படியே எப்படியே அந்த பாலாக்குக்கு போகும் செய்த பிழையா. அப்ப பாலாக்குக்கு போகும் சென்ற பிழையா முடிய போதனை என்ன? அதால எப்படி இஸ்ரவேலருடைய வாழ்க்கை மதம் மாறுனது? அவர்கள் உண்மை அங்க மதம் மாறுறாங்களா அவங்க, அல்லது அவங்களோட சமயத்தில் இருந்து அவர்கள் பிறட்டாக? அது எங்களுக்கு தெரியும். 8ஆம் 23வது அதிகாரம், 8ஆம் 23வது அதிகாரம் அது விக்கிரகங்களுக்கு படைச்சதை புசிக்கிறதும் அதோட அவர்களுக்கு கோயில் வேசித்தனம், அந்த கோயில் விபச்சார வேசித்தனமும் அடிப்படை பிரச்சனை. அப்ப இதுல இருந்து நாங்கள் வேதபூர்வமாக ஒரு முடிவுக்கு நகர்றோம். நிக்கோலாய் மதஸ்தர்கள்
அப்படி என்று சொன்னா விபச்சாரம் வேசித்தனம் பாவம் இல்ல என்ற ஒரு உபதேசத்தை அங்க படிப்பிக்க தொடங்கி இருக்கிறேன். ஏனண்டா பிழையாம் பாலாக்குக்கு சொன்ன உபதேசம் அதுதான் கடைசியில வழியில வந்தது. அது கோயில் வேசித்தனமா, கோயில் விபச்சாரமா. அதே நேரம் அவர்களுடைய நடைமுறையில அவர்கள் அப்ப அதை வெளியால காட்டிச்சின. ஏண்டா மோவாப் சமவெளியில இவர்கள் வந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்கேக்கல, அங்க மோவாபியர்கள் அவர்களை தங்கள் தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டுள்ள புசிக்கிறதுக்கு தான் கூப்பிடுச்சினான். அப்ப கூப்பிட்டதுல அவர்கள் அப்ப விக்கிரக ஆராதனை நோக்கி நகர்றினான். அந்த விக்கிரக ஆராதனையினுடைய அந்த விக்கிரகத்தினுடைய வழிபாடுகளாக இருக்கிற வேசித்தனம் விபச்சாரமும் அவர்களுடைய வாழ்க்கை முறையாக மாறத் தொடங்கும். இங்க அதுல இருந்து கடவுள் அடிச்ச அடிகள்ல கடவுளே இதுகளை காக்கணும்னு சொல்லி உபவாசம் பண்ணி எல்லாம் அழுது கொண்டு இருக்கல கூட அங்க கஸ்பிய கூட்டிக் கொண்டு என்ன போறாங்க. அப்ப அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை டோட்டலா இப்ப மாற தொடங்கிட்டது இந்த போதனைகளால. அதுல அவங்க அது சரியல்ல அடிப்படையில இப்ப அவங்க பிஹேவ் பண்றாங்க. இல்லாட்டி இவ்வளவு பயம் இல்லாம சபைக்கு முன்னால கூட்டிக் கொண்டு போறது. அப்ப அவங்க முடிவு பண்ணினாங்க பிழையாமனுடைய போதனை கெத்தர் படிப்பிச்சது, கெத்தர் சொல்லித்தான் பிழையாம பாலாக்கு சொன்னது, அதால இப்ப கூப்பிட்டது, அதுல நாங்கள் போறோம் என்று சொல். அப்ப நிக்கோலாயும் நிக்கோலசனுடைய போதனையும் அப்படிதான் நாங்க உள்ளுக்கு போயிருக்கு மாறி. ஒரு நாள் பிழையாம் நீங்கள் பாலாக்கே இவங்களை கூப்பிட்டு விபச்சாரம் செய்யவை, கடவுள் இவர்களை அழித்து விடுவார் என்று ஒரு நாள் போதம் பண்ணல. அவன் நாசுக்காக சொன்னான், இந்த ஜனங்கள் அவர்கள் எவரோடும் கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். இதான் அவன் போதிச்சது. அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன பாலாக். அதே மாதிரி நிக்கோலாசும் விபச்சாரம் செய்யறோம் சொல்லி ஒரு நாளும் போதிக்க இல்லை. அவன் போதிச்ச விதங்களை எங்களுக்கு 2ஆம் நூற்றாண்டு சபையில பிரசங்கங்களை காட்டினும் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த பிதால அவர் ஒரு நாளும் அப்படி நேரடியா பிரசங்கம் பண்ணல இப்படி எல்லாம் பாவம் செய்யறதுக்கு. ஆனா அந்த பிரசங்கத்தை எடுத்து இப்படி அதை அப்ளை பண்ணலாம் மக்கள். அப்படிதான் அப்ளை பண்ணினாங்க. அப்ப அதுக்கு கடைசியில நிக்லஸையே தகப்பனாக்கிட்டாங்களா. அதுக்கு ஒண்ணுல நிக்லஸ் அப்படி போதம் பண்ணல. ஒண்ணுல பிழையாமனுடைய போதத்தை வாசிக்கங்களை விட நமக்கு அதுல இருந்து ஒரு விபச்சார பாவத்துக்குள்ள இழுக்கலாமண்டா உடனே மண்டைக்குள்ள வராது. ஏண்டா கெட்ட சிந்த புத்தி இருக்கிறார்கள், அது கெட்டதா டக்கண்டு எடுக்கல. அவன் தனித்துவமான ஜனம், இது இந்த ஜனங்கள் கெத்தர் கூப்பிட்ட ஜனம், அவர்கள் ஒரு இதங்களோட இவர்கள் சேர மாட்டார்கள், கெட்ட தனக்கட்டை அவன் ஒரு நல்ல விதத்துல அது போய்கொண்டிருக்குது. ஆனா கெட்ட சிந்தனை உள்ள ஆட்கள் அதை அப்படியே கிரிமினலா யோசிச்சு மற்ற பக்கம் குற்றம் செய்யறதுக்கு இது சேர மாட்டேன். அப்ப சேர வச்சா கெத்தர்களை வருப்பாரு இல்ல. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப நாம சாப்பிடக்கூடும். சாப்பாடு மகிழ்ச்சியா இருக்கிறது, ஹாப்பியா நீங்கள் இவ்வளவு கலைச்சு வந்து கொண்டு நாம பழைய சகோதரம் இல்ல தெரியாதோ. நாங்கள் நீங்கள் ஒன்றுதானே. மோவாப் அம்மோண்டா யாரப்பா ஆபிரகாமன் லோத்தோட நாங்கள் என்ன நீங்கள் பாத்தீங்களா இப்படி எல்லாம் இந்த மாதிரியான உறவு முறை கதைச்சு கூப்பிட்டு அங்க கூப்பிட்டு கொண்டு போல அவங்களோட உள்ளுக்கு இருந்த கள்ள யோசனை இவங்கள கத்தர் வருகிறதுக்கு ஆக்கிரோடும். அப்படி நிக்கோலஸ் அப்படி ஒரு கள்ள யோசனை கொண்டிருக்க இல்லை என்றதை சபை வரலாற்றில் அவர்கள் உறுதிப்படுத்துறேன். ஏண்டா அந்த மனுஷன் அப்படி ஒரு பிரசங்கம் செய்த ஆட்களுக்கு கேவலப்படுத்த இல்லை. அந்த தன் மனசி தொடர்பாக ஒரு முக்கியமான சபை டிசிப்ளின் நடவடிக்கை ஒன்றது. ஏன்னா அவர் தன்னை வஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக அவர் நல்ல அழகா இருந்தபடியால அவைய பப்ளிக்ல பகிரங்கமாக அவைக்கு டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்தது என்ற விஷயம் அங்க சொல்லப்படுது வரலாற்றுல. மனுஷன் பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்கு எடுத்த ஒரு விஷயம் கடைசியில அந்த ஆளை தகப்பனாக்கி அந்த போதனை என்று வச்சு இவங்க பாவம் செய்யறது தங்களோட மனுஷி மேலே பாவம் செய்ய பண்ணி கொண்டிருந்தாங்க. அதாவது மாறினது வரலாற்றுல. இது 2ஆம் நூற்றாண்டு சமப்பிதாக்கள் எங்களுக்கு சொன்னோம். ஆனா இது தெரியாட்டியும் எங்களுக்கு பைபிள்ல இருக்கிற கிளியர் கத்தரை விட்டு விலகிறதுக்கு புத்தி ஆலோசனை சொல்லி இருக்கிறாங்க.
அது விக்கிரகங்களுக்கு படைச்சதை தின்னுறது. அதை சாப்பிடலாம் அங்க ஹாப்பி கழிப்பு. அதோட அடுத்தது விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம் அங்க வருது. இது வந்தா கடவுளுக்கு கோபம் பத்தி கொண்டு வரும். ஆனா நான் அதை வெறுக்கிறேன். விக்கிரகங்களுக்கு படைச்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்றது நமக்கு திரும்ப திரும்ப வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆர்டர் கதைக்கிறேன். விக்கிரகங்களுக்கு படைச்ச சாப்பிட வேண்டாம் விளங்குது. அயல சில பேற்ற போதனை ரிஃபார்ம்டு சொல்றியாக்கள் விக்கிரகங்களுக்கு படைச்சது அது பரவாயில்ல, அது சாப்பிடல ஒன்றும் இல்லை என்றது. ஆனா கிறிஸ்து வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகள் அது உண்டு. விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட சொன்னது. அதுல கிறிஸ்து அது 1500 இப்ப நாம சொல்லுவோம் 3500 வருஷத்துக்கு முன்னுக்கு வெறுத்த அதே பாவத்தை தான் அவர் கிபி 100க்குள்ள திருப்பி வருகிறார். ஒரு 1500 வருஷம் போனாப்புறார். அதே பாவம் இப்ப எங்களுக்கு சொல்லப்படுது, கவனம், விக்கிரகங்களை படைச்சது சாப்பிட வேண்டாம், எனக்கு நான் அதை வெறுக்கிறேன் என்ற. அயல விக்கிரகங்களுக்கு படைச்சது என்று சொல்லி தைப்பொங்கல், அதாவது விக்கிரகங்களுக்கு படைச்சது என்று நாம சொல்றது விக்கிரகங்களை மகிமைப்படுத்துற விதமாக அவர்களுக்கு செய்யப்படுகிற விழாக்களோட சம்பந்தப்பட்ட உணவுகள், அவ்வளவுதான். அது அந்த வளாகத்தில், கோயில் வளாகத்தில் அவன் செய்து வித்தா என்ன, அது இலவசமா தந்தா என்ன, அதை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அவன் பொங்கி உங்களுக்கு தந்தா என்ன, விக்கிரகத்தினுடைய பேரால செய்யப்படுகிற அந்த கொண்டாட்டத்தினுடைய சாப்பாடு அது விளங்குவோம். விக்கிரது முன்னால படைக்கணும் அவசியம் இல்லை. விக்கிரத்துல பேரால அது செய்யப்பட்டு இருக்கு சாப்பிடுறது. அவன் சொல்ல இது எங்கட தெய்வத்து அல்லது விக்கிரகத்து எங்கட கடவுளுக்கான ஃபீஸ்ட் தானே, அதான் நாங்கள் செய்த நாங்கள் என்று சொல்லி அவன் தாரானண்டா பைபிள் சொல்லுது நீ சாப்பிடுகிறாது. அது ஏண்ட உலகுது உனக்கு என்ன ஃபீஸ்டே தெரியல. அந்த அளவுக்கு நீ ஒரு சரியான அப்பாவி, உனக்கு ஒரு ஒன்றுமே தெரியாது, நீ என்று சொல்லி இருக்கிறீ என்று சொன்ன அவன் என்னன்னு சொல்லவும் இல்லை, சாப்பிட்டா போல கடவுள் அடிக்க போறதே இல்லை. ஆனா நமக்கு தானே தெரியும் தைப்பொங்கல் எப்ப வரும், வெசாக்கண்டா எப்ப வரும், ரம்லான்டா எப்ப வரும், அதுதானே 2ஆம் ஆண்டுல இருந்து இந்த மாசம் வரும் எல்லாம் படிப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப தெரியுது இந்த மாசம் இந்த இதுல வந்து அப்ப இதான் நடக்குது. இந்த நாங்கள் சக்கரை புக்கையும் நாங்கள் வெள்ளை புக்கையும் பொங்கி இருக்கிறோம், நாங்கள் சூரியனுக்கு நாங்கள் பொங்கையில நாங்கள் வீட்டுக்குள்ள உங்களுக்கு தர்றதுக்கு நாங்கள் செய்யறோம்னா ஏன் எங்களுக்கு அடுத்த கிழமை நீ பொங்கிட்டு வீட்டு கொண்டு வந்தா சாப்பிடணும்னு சொல்லி அப்படி அனுப்பி இருக்கிறோம் நாங்கள் எல்லாம். அதெல்லாம் இன்றைக்கு தான் பொங்கணும், ஏன் நாளைக்கு பொங்கணும், எங்களுக்கு அடுத்த கிழமை பொங்கிட்டு தான் இல்ல ஜனவரி தொடங்கிக்கலாம் கொண்டு வந்தாங்க நாங்கள் சாப்பிடுவோம். ஏன் 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்கறீங்க. உண்ட தெய்வத்தை சிறப்பிக்கிற அந்த போலி தெய்வத்தை சிறப்பிக்கிறத மண்டைக்குள்ள வச்சுதான் நீ வீட்டுக்குள்ள வச்சு பொங்கினி. நீ சூரியனை பார்க்காம பொங்கினாலும் சூரியன் தான் உண்ட மண்டைக்குள்ள இருந்தா சூரியனுக்கு தான் அந்த நாள்ல செய்யற. அதனால விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட என்று சொல்றது விக்கிரக வழிபாடுகளோட அதை நினைவு கூறும் முகமாக செய்யப்படுகிற எதுவும். அதெல்லாம் நாங்கள் பொதுவா அந்தோனியார் கோயில் பெருநாள் அதிகளுக்கெல்லாம் நாங்கள் அந்த வளாகத்துக்கே போறது இல்லை. ஏன்னு சொன்னா அங்க விற்கிறதும் அந்த கடை அது கடையில ஒரு பிரச்சனை எங்களுக்கு இல்ல. ஆனா அவர் வந்து நிக்கிறது விக்கிரக வழிபாட்டுக்குரிய ஒரு கொண்டாட்டத்துக்கு. அதனால இந்த பிள்ளைக்கு அங்க போய் ஒரு போலையும் ஒரு கண்ணையும் இதையும் வேண்டி கொடுக்க நாங்கள் யோசிக்கிறே இல்லை. அல்லது நல்லூர் கோயிலால பின்பக்கத்தால கோயில்கள நல்லூர் எல்லாம் முடிஞ்சது, இன்னும் கடைகள் இருக்குது, கொஞ்சம் மலிவா இருக்கும்ன்றுட்டு அதை வேண்டி போய் நாங்கள் அதுல நக்க போக இல்லை. ஏனென்றால் கர்த்தர் வெறுக்கிற அந்த இது அங்க வேண்டும். நீ அவன் விக்கிரத்துக்கு சொல்லி களை போட்டு வித்து கொண்டு நீ அதை செய்ய போறியோ, அதான் வைரா கிறிஸ்து வெறுக்கிறார். அத திருப்பதி லட்டுல எனக்கு ஒரு ஆசை, திருப்பதி லட்டு எனக்கு சாப்பிடணும், யாராவது கடையில வித்தா நான் வேண்டுவேன், வேண்டி தந்தா சாப்பிடணும், நான் சாப்பிட்டு இருக்கிறேன் சொல்லுற ரிஃபார்ம் போதர் மாதிரி நாங்கள் பார்த்திருக்கிறோம். திருப்பதி லட்டு சாப்பிட்டா நான் பரலோகம் போது அவற்ற ஆத்மா அவருக்கு ஃப்ரீயா இருக்கு. எவ்வளவு பைத்திய மட வேலை இதெல்லாம். நீ வந்து
திருப்பதி ஊரில போய் திருப்பதி அந்த ஊரில அவன் லட்டு செய்கிறவங்கள வேண்டி சாப்பிடல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அதென்ன திருப்பதி கோயிலுக்கு கொண்டு போற லட்டு தான் கொண்டு வரணும் உனக்கு. அப்ப அங்க விக்கிரகாரனோட சம்பந்தப்படுற விஷயம் அது ஒரு பிரச்சனை இல்ல. ஐயோ அதெல்லாம் அது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு கெட்டர் தந்தார். எந்த காலம் பிரதர் இப்ப வரைக்கும் அது பைபிள்ல அது அவர் இல்ல அப்படி காட்டல. அவர் திருப்பி திருப்பி கடைசி வரைக்கும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறத நான் வெறுக்கிறேன். சீரியஸ். இதாலதான் இந்த கோதாரி துன்பத்தாலதான் புறசாதிகளை சேர்ச்சுக்களை எடுக்கல எல்லாரையும் விருசேனம் பண்ணுகிறாங்க. அவங்க நின்றவங்க நாண்டுவாங்க. இதோட விட்டா இப்படியே கதைச்சு கச்சு விக்கிரகத்தை கடைசியில சேர்ச்சுக்க கொண்டு வந்துருவாங்க இந்த புறஜாதி மக்கள். அதனால மோசே சொன்னபடி எல்லாரையும் பட்டு எல்லாரையும் விருதகம் பண்ணி அது சேர்த்துக்கல. என்ன நாண்டோடு பெரும் பிரச்சனை கிளப்பினவங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வரைக்கும் எந்த புறசாதியானும் கடவுளை சேவிக்கிறவனா மாறணும்டா அவன் மதம் மாறுறான். அவன் இனம் மாறி இருக்கவன். இனம் மாறி இருக்கவன். இனம் மாறா சுண்ணத்து செய் விருதசேனம் செய். நீ விருதசேனம் நீ தமிழன் இல்லை. நீ அதுக்கு பிறகு இஷ்டம் இல்லை. இந்த டோட்டல் இனத்தையே மாத்து வந்து எங்களோட வாழ் எங்களோட நாட்டுக்குள்ள வாழ். நீ சுண்ணத்து கூட வேற இடத்துல மாறிடாது உள்ளுக்கு வா. அதுக்கு பிறகு ஓய்வு நாள் கட்டளையில இருந்து பாஸ்காவில இருந்து சகலனும் புள்ள வளப்பு கிள்ளளவுல ஜாவே சொல்றபடி இருக்கும். நீ இங்க சுண்ணத்து செய்து போட்டு போய் அங்க வாழுவ, பிறகு அங்க கோயில திரைக்குல திரும்பி நக்குவ, பிறகு வந்து சொல்லுவேன் நான் ஜாவியை வணங்குறேன். இந்த விசற்கதையில மனம் வந்து எங்களோட வாழ். சோ இப்படித்தான் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வரைக்கும் அவங்க செய்திருந்தாங்க. அப்ப இந்த அபாயம் விளங்கினது சரியா? இந்த அபாயம் விளங்கினபடியானதான் யாக்கோபு எழும்பி சொன்ன கடைசியில ஓம் சரி இந்த அபாயம் நல்லா விளங்கு. உங்களுக்கு என்ன தேவை? அவங்க விக்கிரக வழிபாடுகளோட சம்பந்தப்பட்டுடக்கூடாது. ஊர்கோயில்கள், ஊர்குளம், ஊர் தொழில்கள் அதுகள்ல இந்த விக்கிரகங்கள் விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப அதுகள்ல நாம சோபனை சரிதானே உங்களுக்கு. சோ நாங்கள் அப்ப சொல்லுவோம் விக்கிரகத்துக்கு படைச்சதுகள் ஒன்றும் குடும்பத்துல உடன் சாப்பிடக்கூடாது. தெத்தம் வறுத்து குடிச்சு சாப்பிடக்கூடாது. தெத்தத்தை வெளியில விடாம அமுக்கி அந்த இறைச்சிய தெத்தத்துல ஊற வச்சு எடுத்து டேஸ்ட் ஆக்கி சாப்பிடக்கூடாது. இந்த விக்கிரக வழிபாடுகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த கற்ப சம்பந்தமான அந்த இனப்பெருக்க விடயங்கள்ல நீங்கள் உங்களை அசூசிப்படுத்தக்கூடாது. இந்த 4 வேலியும் போட்டிருக்கிறோம். இந்த 4 வேலியும் தாண்டேறாது. நீங்கள் இந்த 4 வேலிக்கு ஓமண்டா நீங்கள் சேர்ச்சுல வரலாம். ஏண்டா பிரச்சனை பவுல் அப்போஸ்தலனே புடிச்சு அடி அடிச்சதுக்கு காரணம் இந்த புறசாதி மொக்குகளை நம்பேறாதங்களால. அதில் இப்படித்தான் எல்லா இடமும். அதனால இந்த லூசுகளை ஒன்றில் தோட்டமா மாற சொல்லிங்க, இல்லாட்டி எங்களோட சேர வேண்டாம் என்று சொல்லு. ஆனா இந்த கடைசியை செய்து விட்டு இல்ல வெளிப்படத்துல கத்தர் வெறுக்கிற அளவுக்கு அந்த வேலையை உடைச்சு செய்திருக்குதுகளே. இதே இஸ்லாமியர்கள் இருந்தா என்ன செய்யறாங்க? கல்ல வந்து கொண்டிருப்பாங்க. அப்ப இப்ப பிரச்சனை அவங்களுக்கு அந்த நீதி பரிபாலனம் எல்லாம் கைமீறி போகுது. சபையினுடைய அந்த தராதரம் கட்டுக்கோப்பு உடைய போகுது. இதான் மோசைக்கு விரோதமாக அவன் பேசுறான், கதைக்கிறான் என்று பவுல போசனுக்கு எதிராக கூக்குரட்டு இருக்கணும். ஏன்னா அவருடைய விளைவு அவ்வளவு பேரதுரமா போகுது. பவுல போசனுக்கும் தெரியும், அது தெரியும். ஆனா கிறிஸ்து இஸ்ரவேல்ல இருந்து ராஜ்யத்தை பிரிச்சு அவர் அதுக்கு அதற்கு தகுதியான ஆட்களுக்கு தான் கொடுத்துட்டாருன்னு சொன்ன பிறகு புறசாதிகளை திருப்பி வந்து எங்களோட இல்லத்துல வாழ்வாளன்னு என்னன்னு கூப்பிடுறாரு. நான் உயர்த்தப்படும் பொழுது சகல ஜாதிகளையும் என்னிடமா இழுத்துக் கொள்ள எல்லா ஜாதிக்கும் இடம் கொடுக்கறதுக்கு இந்த நிலப்பரப்புகள் என்னத்துக்கா இஸ்ரவேலுக்குல. அதனால அது சாத்தியமில்லாத ஒரு முறை. இனிமேல்
அப்படி என்றா உள்ளத்துல ஜூதனானவன் மட்டும்தான் அப்ப ஜூதனா இருக்கேன். இதயத்துல விருத்தசேதனம் பெற்றவன் மட்டும்தான் இந்த விக்கிர வழிபாடுகள் இந்த செத்த மீதிகள் எல்லாத்திலிருந்து விலகுவாங்க. அவங்களாம் உண்மையான சுண்ணத்துக்காரர், அவங்களாம் கிறிஸ்துவ சேவிக்கிற சுண்ணத்துக்காரர். அதனால ஒரு 4 நிலப்பரப்புக்குள்ள 4 வேலிக்குள்ள இருந்த நிலைமை இப்ப உலகளாவிய திருச்சபை மாறேக்குள்ள மோசையினுடைய இந்த சட்டத்தை கொண்டு வந்து போட்டு இஸ்ரவேல் மாதிரி எங்களோட வாழவாங்கன்னா எத்தனை பேரை கூப்பிட போறீர்கள் நீங்கள்? அதனால நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். அதனால பரிசுத்தாவி 10 கற்பனையை இதயத்தில் யாருக்கு எழுதி இருக்கிறாரோ அவனை சரியா அடையாளம் கண்டு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆக்களை இதுக்கு மிஞ்சியும் சில வேளையில போகும் கைமீறி அது அவர் பார்த்துக் கொள்ளாரு. அவர் அப்படிதான் செஞ்சம் அமைக்கிறார். இனிமேல் இஸ்ரவேல் அவற்ற ராஜ்யம் இல்லை என்று சொல்லிட்டார். அவர் ராஜ்யம் இல்லை என்று சொன்ன ஆட்களுக்கு திருப்பி திருப்பி கொண்டு நினைக்கிறார். இதான் பவுலப்பனுடைய ஆர்கியூமென்ட். பரிசுத்தாவியானவர் எருசலேமில மட்டுமில்ல ஊத்தப்பட்டது, அவர் சமாரியாவிலே ஊத்தப்படுறார், அவர் வெளியாலே ஊத்தப்படுறார் கிரேக்கர் மத்தியிலே. அவர் நிலப்பிரச்சனை இல்லை இனிமேல். இனி நிலத்துக்குள்ள வந்தா தான் பரிசுத்தாவியினர் வேலை செய்வாங்க. அவர் நிலத்துக்கு வெளியிலே சபையை கட்ட தொடங்கிட்டார். அதனால பரிசுத்தாவி நிலத்துக்கு வெளியில ஊத்தப்படல. இனி இனத்தை மாறு நாங்கள் சொல்றது. சோ இனி இனம் மாறுற கதை இந்த விஷயங்கள் ஒன்றும் வேண்டாம். நமக்கு என்ன ஷோ பண்ணணும்? இந்த சனம் ஒழுங்கா கடவுளுக்கு வெறுப்பு ஏற்படுத்தாம வாழ்ந்தா சரிதானே. அதுக்கு நாம கவனமா இந்த இதை ஒழுங்குறது பண்ண அவங்க 4 டிசிஷனுக்குள்ள கொண்டு வந்தாங்க. படையல் விஷயம் இயேசுவை தவிர வேற எந்த படையலும் சாப்பிடலாம். இயேசுக்கு முன்னால நாம சாப்பிடுற படையெல்லாம் திருவிருந்து, அதை விட வேற எந்த படையலும் நீங்கள் சாப்பிடலாம். அந்த வளாகத்துக்குள்ள நீங்கள் போகணும். ஏண்டா கோயில் நாமளும் நினைக்கிற மாதிரி அந்தோனியார் கோயில் இருக்குது, அதுல தண்ணி எடுக்கிறது முந்தியெல்லாம் தண்ணி அதுலதான் முன்னுக்கு கிரவுண்ட்ஸ்ல ஏதாவது கூட்டம் கூடி ஆக்கள் அதுல முடிவு பண்றது எல்லாம் அதான் நீதி பண்ற மாதிரியும் பிள்ளை பிறந்த அங்கதான் பதிவு, சுவாமிக்கு தான் அங்க ரெஜிஸ்டர் எல்லாமே. அப்ப நாம சமய வழிபாட்டுக்கு மட்டும் அங்க சம்பந்தப்பட இல்லை. நாங்கள் கல்யாணம் சிவில் விஷயங்கள் எல்லாத்துக்கும் கோயில் சம்பந்தப்பட்டு இருக்குது. அப்ப அதே மாதிரி தான் 1ஆம் நூற்றாண்டுலையும் கோயில் அந்த புரசாதி கோயில்கள் அவங்க கூடி அவங்க ஒரு தீர்ப்பு தீர்க்கிறது இதுகள் எல்லாத்துக்கும் அங்க கூடும் நாக்கள் கூடும். அவங்க சொன்னாங்க அந்த ஜனங்களை இங்க கூப்பிட்டு கொண்டு வரல, சத்தியத்தை அந்தந்த இடங்கள்ல பிரசங்கிப்போம். அவங்க ஏதாவது அந்த அவங்களுடைய இன சம்பந்தமான சமூகத்தாயம் சம்பந்தமான விஷயங்களுக்கு போய் அங்க ரோட்டு போட போறோம், அங்க தண்ணி எடுக்க வேணும், இப்படி நம்ம அவங்க சேர்த்துக்கிறோம். அவங்களை செப்பரேட்டா விட்டுட்டோம்னா பரவாயில்ல தண்ணி கொடுக்குறான். அப்ப அவன் அதோட தொடர்ல இருக்கதான் போறான். நீங்க தொடர்ல இருப்போம், ஆனா நீங்கள் விக்கிரக ஆராதனை தொடர்ல கடைசி வரைக்கும் பெறையலாம். நீங்கள் விக்கிரகத்துக்கு படைச்சது சாப்பிட வேண்டாம். நீங்கள் தெத்தம் குடிச்சு தெத்தம் பலி கொடுக்கிற தெத்தம் வறுத்து சாப்பிடுற தெத்தத்தோட சேர்த்து அந்த சோறு பிணைஞ்சு தீத்துற இதுகள் ஒன்றும் நீங்கள் போயிடக்கூடாது, பங்கு பெற்றக்கூடாது. இதை விட அந்த சாக்கொல்லேக்குள்ள மாட்டை கோழிய அந்த செத்தம் அதுக்குள்ள நின்று நல்லா ஊற வச்சு அந்த செத்தத்துக்குள்ளேயே ஊற வச்சு அந்த இறைச்சி எடுத்து டேஸ்டா இருக்கும் என்று சாப்பிடுற அதுக்கு ஒரு வழக்கங்கள் எல்லாம் இருக்குது. அதுவும் வேண்டாம் என்றால் கடவுள் சொல்லியிருக்கிறார், நீங்கள் வெட்டினா செத்தம் பானை செத்தம் உயிர் செத்தத்தோட சாப்பிட வேண்டாம். அப்ப செத்தத்தோட விடு வெளியில. அப்ப செத்தம் நீ கழுத வெட்டுவ ஒரு அளவுக்கு விட செத்தம் வரப்போகுது வெளியில. அப்ப அந்த அல்லது நீ அந்த நெதிக்கு தான் சாக்கொள்றீங்க. அது நாம இப்ப சில கோழி வெட்டைகளை நெதிக்கு நாம சாக்கொண்டாலும் அதை வெட்டையில செத்தம் பிரிட்டு பாய ஓடவிடு இல்ல. அதை நெருக்கி சாக்கொண்டு போட்டு என்ன செத்தத்துக்களை ஊற வச்சு எடுக்கிற இறைச்சியினுடைய டேஸ்ட் தனி டேஸ்ட் உண்டு. அது பல புறசாதிகளுக்குள்ளையும் ஏன் நம்முடைய அங்க இப்பையும் மாட்டுக்கள் இறைச்சி கடையில வாளியில செத்தவே கொஞ்சம் பேர் வேண்டி பண்ணி கொண்டு போகிறார். ஏன்னா அதுல டேஸ்ட் தனி டேஸ்ட் உண்டு. எப்படி நாம பால் விட்டு இறைச்சிகள் சமைக்க ஒரு டேஸ்ட் வருமோ அதே மாதிரி செத்தம் விட்டு சமைக்க அது தனி டேஸ்ட் உண்டு. அதனால சொன்னார், நீ தாயையும் குட்டியையும் ஒரே பால்ல அந்த சமைக்க வேண்டாம். ஏன்னா அது அதுல பிரச்சனை, அது ஒரு மனிதாபியம் இல்லாத செயல். அப்ப அந்த டேஸ்ட்ல வித்தியாசம். இது ரோமர் கிரேக்கர்
அந்த வைன் போத்தலுக்குள்ள வைனுக்குள்ளேயே முழு கோழி அப்படியே முக்கி அதை உரிச்சு அதை முக்கி போட்டு அது அந்த வைனை குடிச்சு அந்த அதனுடைய வைனும் அந்த ரத்தமும் கலந்து அதால வர்றத ரோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிடுறது பெட்டும் அது டேஸ்டியான சாப்பாடு. இப்படி பல விஷயங்கள் முதலாம் நூற்றாண்டுல வரலாறுல எங்களுக்கு சொல்லப்படும். இப்ப இவங்க இதெல்லாம் பார்த்தாங்க, இதுவரை செத்தத்துக்கு கடைசியில இந்த இதையும் சாப்பிட்டு இதுவும் சாப்பிடக்கூடாது பார்த்து பார்த்து அவங்க கை வச்சாங்க. 4 வேலியும் கர்த்தருடைய மதத்தை விட்டு வேற மதத்துக்கு மாறுறதுக்கான கால ஆகிடும் வேண்டாம். இதோட கோயில் வேசித்தனம். நீங்க கோயில் வேசித்தனத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது கட்டளை உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கோயில் வேசிகளுக்கு சாதகமாகியோ அல்லது கோயில் வேசித்தனத்துக்கு நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டோ அல்லது அதுக்கு ஏதோ அப்ரூவ் பண்ற மாதிரியோ நீங்க நடக்கிறார். நீ அந்த பாவத்துல போகாட்டியும் அந்த பாவிகளுக்கு நீ அப்ரூவ் பண்ணலாம். அதான் மண்டைகள் ஏற்றுறீங்களோ. இப்படிப்பட்ட விஷயங்களோட அவங்களை அதுகளை ஒழுங்குபடுத்தினாங்க. அது பரிசுத்தாவிக்கும் எருசலேம் கவுன்சிலுக்கு நிலமாப்பட்டது. 4 அந்த தடைகளும் விக்கிரகங்களோட சம்பந்தப்பட்ட தடைகள். இதை விட எங்களுக்கு தெரியும் சிவில் தடையாக எங்களுக்கு ஆதியாம் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மரக்கறி சாப்பாட்டுல இருந்து மச்ச சாப்பாட்டுக்கு மாறைகளை சொல்லிட்டார், செத்தன் சாப்பிட வேண்டாம் ஒரு தரம். அதனால செத்தன் சாப்பிட வேண்டாம்ன்றது அது உலகளாவிய கட்டளை. எந்த ஒரு மனுஷனும் செத்தம் சாப்பிட இயலாது, செத்தம் குடிக்க இயலாது. அப்படி ஆனுசரா அது அது உசிர குடிக்கிற மாதிரி நான் சாக்கொல்லுவேன். அதுக்காக உங்களுக்கு இங்க கதைக்கிறது அது விக்கிரகங்களோட சம்பந்தப்பட்ட விடயங்களோட சம்பந்தப்பட்ட செத்தம், அதுக்கான பலிக. அதெல்லாம் இதுக்கு முன்னுக்கே எப்பயோ அது இருக்கு. அதே நேரம் எங்களுக்கு தெரியும் சீனாய் மலையிலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் செய்யக்கூடாது, வேசியராக விடாத என்றதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்ட. அப்ப அது சிவில் வேசித்தனங்கள். இது இங்க கதைக்கப்படுற வேசித்தனம் கோயில் வேசித்தனம். அதுல அது எங்களுக்கு தெரியும். அஷேரையா வழிபாடு நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அஸ்தரோத்து வழிபாடுகள், பாகால் வழிபாடுகள், பாகாலுடைய கோயிலுக்கு பக்கத்துல ஆண் புணர்ச்சிக்காரருடைய வீடுகள், இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறது அங்க அந்த கோயில் பாலியல் தொழில். அது பொதுவாக பாலியல் தொழிலே பாவம் என்று பைபிள் ஏற்கனவே சொல்லிட்டு. ஆனா இது கோயிலை சாட்டி இத செய்யக்கல்ல கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது நினைச்சுக்கொண்டு கனவே அதில் ஈடுபட்டவங்க. அதுதான் கொரிந்தியர்லையும் பவுலப்போஸ்தலர் உங்களுடைய ஆலயம் தேவன் ஆலயம். அதென்ன நீங்கள் வேசியிலோட இணைஞ்சிருக்கிறவன் என்னென்று கர்த்தரோட இணைஞ்சிருக்கலாம் ரெண்டெல்லாம் கதை கேட்கல. அந்த கோயிலோட சம்பந்தப்பட்டது அங்க கதைச்சு கொண்டு வர. அதுல கோயில் வேசித்தனம், கோயில் தாசிகள் என்றது பொதுவாக எல்லா புறசாதி சமயங்களுக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு சடங்காக இருக்கு. அது அவங்க பயபக்தியில செய்கிற ஒரு சடங்கு. ஏன் இப்பயும் இந்தியாவிலும் சரி இங்கேயும் இருக்குமோ தெரியல. அந்த கன்னி கழிக்கிற என்று சொல்றது இந்த ஐயர் மேர் செய்கிற ஒரு சடங்கு, கன்னி கழிக்கிறது. ஆகையால அது பிள்ளை மகளோ அல்லது யாரோ அவர்கள் கல்யாணம் செய்யாம கூட வயசு அவர்கள் போய்கொண்டிருக்கிறோம்னா அவர்கள் தங்களோட மகளை இன்னொரு ஆளோட சயனிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது. ஏன்னா அது கன்னி கழியாம அந்த குடும்பத்தில் அப்படி இருக்கே இல்லாத. ஆகையால இந்தியாவில் நான் இருக்கேக்களையும் அந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு இப்ப வரைக்கும். ஏன்னா அது அவங்களோட தெய்வ குற்றம். அது அப்படி நான் செய்யாட்டி தெய்வம் தங்களை பாதிக்கும். அந்த அறியா நிலைக்கிளி பயத்தில்தான் எல்லாமே இது நடந்து கொண்டு இருக்கு. அதுல இந்த மாதிரியான அந்த செயல்பாடு கிறிஸ்து வெறுக்கிற ரிஃபார்ம் டாக்டர் கனவுகள் இந்த கொமன்ட்ரியல்ல நான் பார்க்கிறேன். செத்தம் சாப்பிடுறது பிரச்சனை இல்ல, விக்கிரத்து படத்தில் சாப்பிடுறது பிரச்சனை இல்ல. இதெல்லாம் தற்காலிகமாக போட்ட சட்டங்கள் அவங்களுக்கு முடிவு பண்றோம். அதுல நாங்கள் அப்ப கேட்கிறோம் வெளிப்படுத்தல் புத்தகத்திலே அது என்ன தற்காலிக முடிவு. அது சரி அப்போஸ்தலர் 15 தான் அது தொடக்கத்துல நீங்கள் போட்டதுன்னு சொன்னா அப்ப பிறகு வெளிப்படுத்தல் வரைக்கும் கிறிஸ்து அதை கதைக்கிற எந்த விதத்தில் அது தற்காலிகம்? எங்கேயா பைபிள் அது தற்காலிகம் என்று சொல்லுதா? இல்லை, கிறிஸ்து கடைசி வரைக்கும் இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்துவை விட பலவான்களோ நீங்கள், கிறிஸ்துவை விட ஞானிகளோ நீங்கள்? பல பல நம்பிக்கையான ரிஃபார்ம் காமெண்ட்ரேட்டர்ஸ் கூட இந்த விஷயத்துல
நாசுக்காத கையாண்டாத பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கதைச்சிருக்கிறேன் நான். அப்ப இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய அதே போதனை இங்கேயும் ஓடுது. ரிஃபார்மர்ஸினுடைய சில ரிஃபார்ம் ஆட்களுக்குள்ள அது ஒரு பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனை இல்லை? கொரிந்து சபையில நீங்கள் பேய்களினுடைய கோப்பையிலையும் கர்த்தருடைய கோப்பையிலையும் பெறுகிறது சரியோ? நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலையும் பேய்களோடையும் பந்தியிலையும் கூடி சாப்பிடுறது நல்லா இருக்குமோ என்று கேட்கல. அது எந்த அளவுல தற்காலிகம், அது தற்காலிக பிரின்சிபல் என்ன இருக்குதோ, இல்லாட்டி கடவுளுக்கு எரிச்சல் மூட்டுற பிரின்சிபல் இருக்குதோ? கடவுளுக்கு எரிச்சல் மூட்டுறது தற்காலிகமா அல்லது அது எப்ப செய்தாலும் அது இருக்குமா? அப்ப ஏன் சத்தியான அவர்களுடைய மதியினம், சொற்ப மதியினம் அவருடைய முழு அந்த தைலத்தை நாரி போக பண்ணி கொண்டிருக்கிறது. அது மேத்யூ ஹென்றி உட்பட, அது பாஸ்டர் பாலா உட்பட, சார்ல்ஸ் ஹட்ஜ் உட்பட, அப்படி பல பெரும் நம்பிக்கையார் ஆக்களிட பெற்றும் ஞானங்களை இந்த சொற்ப மதியினம் விசராக்கி போடுது. பாஸ்டர் பாலாக்கு அவருக்கு அந்த லட்டு வேணுமாமா, அந்த லட்டு தின்றதான் அவருக்கு அடங்கு. விஷ கூத்து இதுகளை எல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணி அதுகளை புத்தகத்திலே எழுதுறதுக்கு அவ்வளவு துணி வாக்களுக்கு. ஆகல பிறகு ஆண்டவர் சொல்லுவார், நான் வெறுக்கிற பாலா மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். அது உன்னிடத்தில் அந்த வெறுப்பு இருக்கிறத நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். அப்ப எவ்வளவு நாம நம்பக்கூடிய நம்பிக்கையான அந்த சத்தியங்களை சரியா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற ஆட்கள் இந்த ஒரு சில விசக்கூத்துகளால கடைசியில அடுத்த சந்ததி என்ன செய்யும்? அது ஒரே பிரச்சனையுமே இல்லைன்னு மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிடும். அதனால சரியான காரணம். அப்ப இந்த பாயிண்ட் நாம விளங்கியக்கல நாம இந்த 6ஆம் வசனம் கர்த்தர் வெறுக்கிற ஆட்கள் கர்த்தர் வெறுக்கிற போதனைகள் இருக்கு. கர்த்தர் வெறுக்கிற ஆட்கள் கர்த்தர் வெறுக்கிற போதனைகள் இருக்கு. அந்த உண்மையை நாமளே ஏற்றுக்கொள்ளும். அது கிறிஸ்தவம் என்ற பெயருக்குள்ள இருக்கிற ஆட்கள். அப்படிப்பட்ட ஆட்களையும் அப்படிப்பட்ட போதனை நாமளும் வெறுக்கணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் வெறுக்கிற ஆட்களையும் கர்த்தர் வெறுக்கிற போதனையை நாமல் வெறுக்காட்டி கர்த்தர் எங்களை வெறுக்க தொடங்குவேன். கர்த்தருடைய போதனைகளுக்கு முரணாக படிப்பிக்கிற ஆட்களோட கூட்டு சேர்ந்து கொண்டு இருக்கிற ஆட்களை நாமல் வெறுக்காட்டி கர்த்தர் எங்களை வெறுப்பேன். அதான் கர்த்தர் எபேசு சபையை நேசிக்கிறார். ஏனென்றா கர்த்தர் வெறுக்கிற ஆட்கள் அவங்க வெறுக்கிறாங்க. அந்த கர்த்தர் வெறுக்கிற போதனையை இவங்களும் வெறுக்கிறாங்க. நம்ம வெறுக்காம கர்த்தர் வெறுக்கிற ஆட்களை நாமல் நேசிச்சோம்னா நாமல் சேர்ச் இல்லாம போவோம். கர்த்தர் நம்மளோட இருக்க மாட்டார். ஆண்டர் இத பல இது கர்த்தர் வெறுக்கிறாங்கன்னா சைவக்காரரையும் முஸ்லிம்காரரையும் புடிஸ்டை நாங்கள் சொல்ல இல்லை. இது நிக்கோலாய் மதஸ்தர், அதாவது சேர்ச்சுக்குன்னா பைபிளை தூக்கி வச்சுக்கொண்டு இருந்த பைபிள்காரர் என்ற பேர்ல இருந்த ஆக்கள். ஆகையால நாமளும் இப்ப வெறுக்கிற ஆக்கள். இப்ப நாங்களும் இங்க கதைக்கிறது சேர்ச்சுக்கு போறோம், நாங்களும் சேர்ச் ஆக்கள், நாங்களும் ரிஃபார்ம் என்று சொல்ற ஆக்களை பற்றி தான் நான் இங்க கதைக்கிறேன். ரிஃபார்ம் என்று சொல்லி பைபிளை தூக்கி வச்சுக்கொண்டு ஆனா கர்த்தர் வெறுக்கிற போதனையும் வாழ்க்கை முறையில் நடக்குது. அப்படிப்பட்ட ஆட்களை நாமல் வெறுக்காட்டி, அந்த போதனைகளையும் நாமல் வெறுக்காட்டி கர்த்தர் நம்மளை வெறுப்பார். இது ஆண்டவர் திருப்பி முன்பிருந்து சொல்லிக் கொண்டிருந்தார். இஸ்ரவேலுடைய பின்பாளையத்தை அடிக்க வந்த அமலேக்கியரை நான் வெறுக்கிறேன், அதனால நீயும் வெறுக்கணுமா? நீ நான் வெறுக்கிறபடியா நீ வரு. எனக்கு விருப்பம் இல்லாம நடந்து கொண்டிருக்கிற அந்த சனத்தை சேர்ந்து நீ என்ன ஒத்துரோடுவேன். அதுல அது நித்திய வகை எனக்கு. ஆனா அமலேக்கியருக்கு இருக்கிற எல்லாத்தையும் பட்டிட்டு வேண்டாம், அதுல ஆசைப்பட்டு கொஞ்சம் சேர்த்த சவுல் கர்த்தர் சவுல பிறந்த கவனித்து கொள்ளுங்க. கர்த்தர் போதனைக்கு விரோதமாக ரிஃபார்ம்ட் என்று சொல்லிக்கொண்டு அதில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு அதுக்கு ஆக்களை சேர்த்து கொண்டு இருக்கிற ஆக்களோட நாங்கள் நேசமும் நாங்கள் அவளை வெறுக்காம இருக்கிறோம் என்றா
அவர்களோட கதைச்சு கொண்டு ஸ்மூத்தா அவர்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல மூவ் பண்றோம்டா கத்திரங்களை வெறுப்பார். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எங்க கத்தர வெறுக்கிற ஆக்கள் தெரிஞ்ச கையோட அவங்களோட கதைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஆக்கள் எங்களோட கதைக்கணும்னா கத்தர் சொல்றபடி வாழும். கத்தர் சொல்றபடி வாழும். பொருளாசை, சபை ஒய்களை உடைச்சு சின்னாவின்னம், தகுதி இல்லாத ஊழியங்கள், காசு தசவாங்களை களவெடுத்து வஞ்சிச்சதுகள், இப்படி பல விஷயங்கள் செய்து கொண்டு அல்லது வெளிநாட்டு காசு எடுத்து இங்க காணியா வேண்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, பிசினஸ் செய்து கொண்டு காசை வச்சு ஆட்களோட சபையில இருக்கிற ஊழியக்காரன் அவனே தகுதியில தான் மாறி மாறி அதை கூட இங்க வா அங்க வாண்டு அவனுக்கு என்ன பிரச்சனை ஒண்ணு கேட்காம எடுத்து மாறி மாறி காசை வச்சு இந்த ஊழியர் நடத்துற ஆட்களோட நாங்கள் கதைக்கிறதும் இல்லை. ஏன்னா நாங்கள் அவர்களை வெறுக்கிறோம். அப்படிப்பட்ட ஆட்களோட போதனையே வெறுக்கிறோம். அதனால ரிஃபார்ம் பெரோயாவில் இருக்கிற ஆட்களும் அங்கத்தவருக்கும் சொல்லி இருக்கிறோம் அவங்கள வெறுக்க சொல்லி அவனோட கதைக்க இயலாது, அவர்களோட தொடர்புல இருக்க இயலாது. அவர்கள் கோல் பண்ணினாலும் சரி ஓகே அவ்வளவுதான், அதோட சரி. நாம திருப்பி எடுத்து கதைக்கு போறதுல ஏதாவது மனம் திரும்பல் வருதா என்ன வருதுன்னு அதை பாக்குறது வேணும்னு அவங்க கதைச்சா சரி, மற்றபடி கதைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சில பேர்த்த மூஞ்சிய கூட பார்க்க விருப்பம் இல்லை, நேரம் கண்டுதான் போறோம் பார்க்க. ஆகல மூஞ்சிய முகத்துக்கு முன்னாடி திருப்பி தான் போறோம். அப்படிப்பட்ட அந்த பேய்களை பார்க்க விருப்பம் இல்லை. ஆனா ரிஃபார்ம் பாஸ்டர்ஸ் ரிஃபார்ம் அங்க குடும்பங்களை குலைச்சு சபையை சின்னாவினப்படுத்தி தங்களோட சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அங்க ஆடுகளை சும்மா 4-5 பேரை காட்டி காசு எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ரிஃபார்ம் போது வெறுக்கிறோம். அங்கால ஒரு பக்கம் நாங்கள் ரிஃபார்ம் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய ரிஃபார்மர்ஸ்களுக்கு எழுதி தங்கள் பிதாக்களுடைய விசுவாசத்தையே விட்டு போட்டு அங்கால கொஞ்சம் தெரியுது. ஆனா கேட்டா ரிஃபார்ம் ஆமா அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்ல, ஓய்வு நாளா இருந்தாலும் அந்த பிரச்சனை இல்ல, அவர்களுக்கு 2 நேரம் சர்வீஸ் தேவையில்லை, பிள்ளைகள் வேணுமென்றா எப்படியும் துதிக்கலாம் தோத்திரம் எல்லாம் கைதட்டி பாட்டு பாடலாம், எல்லாம் 1ஆம் கட்டல 2ஆம் கட்டல 3ஆம் கட்டல 4ஆம் கட்டல எல்லாம் அங்க பிழ. ஆனா ரிஃபார்ம் தாமா அப்படி கொஞ்சம் ரிஃபார்ம் இருக்குது. கதைக்கையும் நாங்கள் அந்த ஆளை ஏன் கண்டோம் என்ற அளவுக்கு சில யோசிக்கிறோம் நாங்கள். ஐயோ கடவுளே இந்த ஆட்கள தொடர்பு வேண்டாம் எங்களோட என்று. ஏடா we hate நாங்கள் வெறுக்கிறோம் அந்த ஆட்களை. ஏடா கிறிஸ்தவனை வெறுக்கிறேன், கிறிஸ்தவனை வெறுக்கிறேன். நிக்கலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நான் வெறுக்கிறேன், அதை நீயும் வெறுக்கிற. அதனால சபாஸ் சபாஸ். அதனால நான் இன்னும் முன்னோட கதைக்கிறேன். சரியான கவனமா நாமல் இருக்க வேணும். சரியான கவனமா நாம சரியான கவனமாக இருக்கிறோம். 7வது கடைசியும் அந்த வசனம் 2 விஷயம் எங்களுக்கு ஆண்டவர் எப்பயுமே எல்லா சபைகளுக்கும் சொல்லுற. ஒன்று அவர் ஒரு அறிவுறுத்தல், அந்த அறிவுறுத்தல் என்ன? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அது அறிவுறுத்தல், இன்ஸ்ட்ரக்ஷன். இரண்டாவது போராடி ஜெயிக்கிறவர்களுக்கான ஒரு வாக்குறுதி. போராடி ஜெயிக்கிறவர்களுக்கான வாக்குறுதி. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காதுல கேட்க கடவன் என்று சொல்லிக்கல. அதுல பல சத்தியங்களாம் எடுக்கலாம். ஒன்று, சபையில எல்லாருக்கும் காது இருக்காதுன்றதை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சபையில இருக்கிற எல்லாருக்கும் கேட்கிற காது இல்லை என்றதை கிறிஸ்துவுக்கு தெரியும். ஏனடா காதுள்ளவன் கேட்க கடவன் என்றேக்கல கேட்கத்தக்க காது அங்க இல்லாமலும் இருக்கலாம் என்றதை அவர் ஏற்றுக்கொள்றார்.
இல்லாட்டி அவர் என்ன ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறார் எல்லோரும் கேட்க கடவர்கள் என்று சொல்லிடும். நோ நோ நோ, காதுள்ளவன் கேட்க, காதில்லாத யாக்களும் இருக்கிற. காதில்லைன்னா இந்த காதில் நாட் திஸ் இயர் ஆண்டவர் சொல்ற அறிவுறுத்தலுக்கு, அதாவது இந்த வெறுக்க சொன்ன வெறுக்க சொல்ற வெறுப்பன்ன்றதுக்கு அதுக்கெல்லாம் லேசில அடிமணிய விருப்பம் இல்ல. நீங்க சொல்றதை சொல்லுங்க பாப்போம் என்று இருக்கிற அந்த காதில்லாத யாக்கள். ஐயா கிறிஸ்துவுக்கு தெரியும் சபையில தான் சொல்ற அறிவுறுத்தலையும் கேட்க மாட்டாம செவி கொடுக்காம அந்த வார்த்தையினுடைய பேரம் விளங்காம இருக்கிற அனுகோஷங்களும் இருக்குது. அதனால அவர் விளங்கும், அவருக்கு அது அவர் அந்த வசனத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளார். அடுத்தது எங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு விழிப்புணர்வையும் உணர்வையும் ஏற்படுத்த வேணும் என்று சொன்னா அதுக்கு ஆவியானவர் சொல்லுறத நாங்கள் கட்டாயம் சபையில கேட்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது உணர்ச்சி வரணும், விழிப்புணர்வு வரணும் என்றா சபையில ஆவியானவர் சொல்றத கட்டாயம் நாங்கள் செவி மடுக்க வேண்டும். ஏண்டா சபைக்கு வெளியில இருக்கிற ஆட்களுக்கு ஒரு நாளும் கிறிஸ்து கதைக்கிறவர் அல்ல. கிறிஸ்துவனாலும் சபைக்கு வெளியில இருக்கிற ஆட்களுக்கு கதைச்சவர் இல்ல. கிறிஸ்து கதைக்கிறல சபைக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆட்களுக்கு. சபைக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆட்களுக்கே அவர் சொல்றார். அப்போ சொல்லிட்டாங்க, ஆண்டரே ஏன் இதுகளை பத்தி எங்களுக்கு மட்டும் சொல்லுறது, ஏன் மற்றாக்களுக்கு சொல்றேல? ஏண்டா பரலோராஜ்யத்தை பத்தி அறிகிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அருளப்பட்டிருக்கிறது, மற்றாக்களுக்கு அருளப்பட இல்லை. சபைக்கு வெளியில இருக்கிறவனுக்கு எல்லாம் பரம சத்தியங்கள் சொல்லப்படுறதுக்கு தேவையில்லை. அதனால கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் சபைக்குள்ள தன் பரம விஷயங்களை பற்றி கதை கேட்கல. அது நம்ம வாழ்க்கையில உணர்வையும் விழிப்பையும் ஏற்படுத்துறதுக்கு நாம கேட்கத்தக்க காதுகளோடு இருக்க வேண்டும். அப்படி அதை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது நாம இரண்டாவது விஷயத்தை நாம இல்ல பார்க்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, அந்த ஜெயம் கொள்ளுகிறவனவனோ என்ற அந்த சொல்லு அது பொதுவாக அந்த மெல்யுத்த வீரத்துக்கு பயன்படுத்தப்படுகிற அந்த சொல்லு. இதுல அப்ப பவுலப்போஸ்தலன் பல சந்தர்ப்பத்தில் தீமோத்தேயுக்கு எழுதிய ஏனைய சந்தர்ப்பங்களையும் அவர் அதைத்தான் சொல்லுறார். மல்யுத்தம் பண்ணுறவர்கள் அதை முறைப்படி செய்யும், அந்த மல்யுத்தம் பண்ணுகிறவர்கள். அதனால அந்த சொல்லாடுகள். அப்ப இது போராடி அந்த போட்டியில வெல்லும். இது சும்மா இருக்கிறவனுக்கு இல்ல நித்திய வாழ்க்கை. போராடி வெல்லுறவனுக்கு தான் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்ற. இப்ப கேள்வி, எதிர்காலத்தில் எங்களுக்கு தரப்போற ஒரு வெகுமதியை ஆண்டவர் எங்களுக்கு காட்டித்தான் இப்ப தூண்டுறார். எங்க போராட சொல்லு இல்ல இல்ல கிறிஸ்தவர்களை நித்திய ஜீவனை ஏற்கனவே தந்துட்ட, அதனால நாங்கள் போராட தேவையில்லை யாராவது சொல்லுவோமா? ஆண்டவர் சொன்னார், முடிவரையும் நினைக்கிறோம் தான் நித்திய ஜீவனை பெறுவான், ரட்சிக்கப்படுவான். முடிவரையும் நீ ஓடையிலையோ நித்திய ஜீவன் இல்லை. என்ன இயேசு எனக்கா மரிச்சீரன்னு சொன்னு நானும் நம்பி நல்ல கிரிகளை காட்டுறேன், நல்ல விஷயம். ஆனா போராட்டம் இருக்குது, ஓடி முடியாது. இல்லாட்டி நீ தற்காலிக விசுவாசத்தை கொண்டிருந்த விசுவாசி கொஞ்ச காலம் ஓடி பிறகு காணையில. அதனால போராட்டம் சரியான கஷ்டம், போராடி வெல்லுறது சரியான கஷ்டம். அதனாலதான் அவர் வெகுமதிய எங்களுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கிறார். ஐ வில் கிவ் யூ த இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வை உனக்கு தருவேன். அதுல கட்டாய நித்திய வாழ்வை தருவன் என்று சொல்ல வேணும் அவசியம் இல்லை. நாம கிறிஸ்துவுக்காக வாழ்றதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா அவர் அந்த போராட்டத்தில் இருக்கிற அந்த இழைப்பும் களைப்பும் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு சரியான சில சந்தர்ப்பத்தில் இந்த போராட்டங்கள் எல்லாம் எவ்வளவு அவமானம், எவ்வளவு நடுக்கம், இல்ல எவ்வளவு சுத்தவரணி கேட்கல அந்த சனங்கள் நம்மளை பார்த்து கதைக்கிறது. போன வாரமும் பிள்ளைய ஸ்காலர்ஷிப் எடுக்க விடையில என்று போன சாரிய தூக்கி செதுக்கி டீச்சர் ஐயோ உங்களை எடுக்க விட இந்த வாங்க டீச்சர் வாங்க என்ன கதையை கேளுங்க வேண்டாம். கிரவுண்ட்ஸ்ல விட்டு மான மரியாதை ஏதோ படிக்காத பட்டிக்காரர்கள் இப்படி பிள்ளைய நாசமாக்குற மாதிரி பிரின்சிபல் மோடி வந்து கிரவுண்ட்ல பிள்ளைய வெயிலுக்குள்ள விட்டு இப்படி எல்லாம் செய்யவே எல்லாரும் சுத்தவர வந்த பேரண்ட்ஸ் எல்லாமே ஏதோ நம்மளை என்ன விசித்திரமா பார்க்க நமக்கு நம்மளை யோசிக்க சரியான வேதனையும் கவலையுமா இருக்கும்.
ஐயோ நம்மளை இப்படி வச்சு சாக்கொள்ளுதுகளை இதுகள் எந்த உள்ளே நான் முடிவு பண்ணி நான் ஏதாவது செய்யணும்னா அப்படியே நீங்க நான் கவர்னருக்கு அறிவிப்பேன், நாங்கள் கடிதம் அளித்தாங்க அது பார்ப்போம் உங்களை இது நாங்கள் பிள்ளைய உங்களை விட்டு எடுத்து நாங்கள் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப போறோம், இப்படி வச்சிருந்தா நீங்கள் பிள்ளைய இப்படிய நாசமாக்கிய இப்படிதான் வலிக்கிட்டீங்க கொஞ்சம் பேர் ரெண்டு இதை கேட்க எல்லாம் ஒரு ஒரு புரொட்டஸ்டாண்ட் ஸ்கூல்ண்டா ஒரு அளவுக்கு நமக்கு ஓகேயா போய் இது முழு சைவ பள்ளிக்கூடம்டா வேற ஆகாது. இதுகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து வலிக்கட்டு நாம நின்று போராடி அதுக்களையும் பொறுமையை காத்து வாயால நம்மட வாயில குற்றம் கண்டுபிடிக்காம அமைதியா நிக்கணும், இதண்டோடும் அதண்டோடும் போராடி தான் எல்லாம் வெல்லும். போராடி நித்திய ஜீவனம் நமக்கு தரும். ஆமென். இதுதான் எல்லா இடத்துலையும், இது எல்லாருக்கும் இருக்கு, இது எல்லாருக்கும் இருக்கு. நாம நினைச்சுக்கணும் சுமூகமா முடியும் என்று, கடைசி வரைக்கும் சுமூகமா முடியாது இந்த உலகத்துல விஷயங்கள். நாமளே இப்ப நீதி படித்தான் செய்திருவாங்க, ஆனா அங்க போனா அப்புறம் நம்மளே தூக்கி சிறையில ஓடுறது அவன் ரெடியா இருப்பான். அங்க கதை மெச்சாக்கள் இருக்கிற கதையில அதனால சரியான கவனம் இருக்கணும். நாம போராடி சகிப்பு பொறுமை அது நேரம் பிரியாசம் இழைப்படியாம பிரியாசம் கேட்டதுக்காக வெல்லுவோம். அதுக்குதான் நாம இரவு படிக்கிற அவற்ற சத்துவத்தின் வல்லமையில விலப்பட்டோம் என்றா போராயுதங்களை போட்டுக்கொண்ட கட்டாயம் வெற்றி நிச்சயம். ஆமே, நித்திய ஜீவன் நிச்சயம். அதைத்தான் நீங்க இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்வதோடாக எங்களுக்கு காட்ட வழிக்கிடுற ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் தடுத்தது காரணம் ஆதாம வாழ்ந்துட்ட அவங்க அதை சாப்பிட்டு பாவத்தோட நித்தியமா வாழ்ந்துடுவாங்க. ஜீவ விருட்சத்தின் கனியா கடவுள் மறைச்சதுக்காக அவங்க பாவம் செய்துட்டாங்க. பாவத்தோட இதை சாப்பிட்டா நித்தியமா அவங்க பாவிகளாக வாழ்ந்துறாங்க. மீட்க அவங்க இனி திருந்துறதுக்கு சந்தர்ப்பமே. அப்ப ஜீவ விருட்சம் என்று சொல்றது நித்தியமா வாழ வைக்கிற அந்த மேல. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசிய கொடுப்பேன் நித்தியமா என்னோட வாழ்றதுக்கு உன்னை வைப்பேன். அதான் என்னுடைய உருவக அடி நட அங்க. அது சும்மா ஆக்களுக்கு இல்ல, போராடி வெள்ளறையாக்களுக்கு தான். ஏன்னா போராட்டம் நமக்கு இருக்குது, வெற்றிக்கான வழிகளும் அவர் சொல்லியிருக்கார். கிறிஸ்துதான் நம்ம எல்லாருக்கும் பிள்ளையும் இந்த எபேசு சபையின் தூதருக்கு எழுதின இந்த நிருப கடிதத்தினூடாக தொடர்ந்தும் எங்களை அவர் பலப்படுத்தி வாழ வைப்பாராக.